ஓம் தத் சத்து. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகம். இந்த ஸ்தபகத்துக்கு தேவதாந்தர பரிசங்கியா ஸ்தபகம் அப்படின்னு பேர் உண்டு. பரிசங்கியா ஸ்தபகம்னு சுருக்கமாக சொல்கிறது உண்டு. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், உயர்ந்ததான ஒரு தெய்வம் மகாலட்சுமி தாயார். அந்த தாயாரை விட்டு இதர தேவதாந்தரங்களை எதுக்கு நாம் சேவிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சமத்காரத்தோட வார்த்தை வேடிக்கையோட பலவிதமான ஓமைகளை எல்லாம் காண்பித்து கவியை அதை ஸ்தாபிக்கிறார். பொதுவாக நம்ம ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயத்தை தேடி போயிட்டோம்னா மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு கவனமே இருக்காது. அதை தான் நமக்கு இந்த ஸ்வேதகேது ஆருணி அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்தில் ஒரு பாகம் வரும். அப்பா பிள்ளை 2 பேரும் பேசிப்பா. அவன் ரொம்ப கர்வத்தோடு இருக்கானா, நான் வேதம்லாம் படிச்சுட்டேன், சார்த்தத்தோடு படிச்சுட்டேன் அப்படின்னு. அப்படியா, படிச்சுட்டியா, வேதத்தை எல்லாம் படித்து முடிச்சுட்டியா நீ அப்படின்ட்டு அப்பா கேட்பார் அந்த குழந்தைகிட்ட. சரி அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், பிரம்மத்தை நீ பார்த்துண்டியா, பிரம்மத்தை நீ தெரிஞ்சுட்டியா அப்படின்னு. அவர் கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப டிப்பிக்கல்ட்டாக சூப்பராக இருக்கும். கேன ஸ்ருதேன அஸ்ருதமபி ஸ்ருதம் பவதி தத் ஸ்ருதம், கேன மத்தேன அமதமபி மதம் பவதி தத் மதம், தேன ஜாத்தேன அஜாத்தமபி ஜாத்தம் பவதி தத் ஜாத்தம். அதாவது எதை கேட்டால் கேட்காததெல்லாம் கூட கேட்டபடியாகுமோ அதை நீ கேட்டு தெரிஞ்சுட்டியா, எதை ஒன்றை பார்த்தா பார்க்காத மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்த மாதிரி ஆகுமோ அதை நீ பார்த்தியா. இப்படி அவர் கேள்வி கேட்டுட்டே போவார். பையனுக்கு அப்படியே திகச்சு போயிடும். இது மாதிரி நம்ம எங்கள் குரு சொல்லி கொடுக்கவே இல்லையா அப்படின்னு. அப்போ தான் அவர் ஒரு விஷயமா பிரம்மங்கிறது என்ன என்ன ஏதுங்கிறது பலவிதமான திருஷ்டாந்தங்கள் எடுத்து காண்பிப்பார். அதாவது போய் உப்பு எடுத்துன்னு வா, ஜலத்தை எடுத்துன்னு வாம்பார். உப்பும் ஜலம் தெரியறதா, தெரியறதுப்பா அப்படிம்பார். இப்போ உப்பை ஜலத்துக்குள்ளே கொட்டும்பார், கலக்கும்பார். இப்போ அந்த உப்பு எங்கே இருக்குது காமி அப்படிம்பார். தெரியலையப்பா அப்படிம்பா. இது மாதிரி தான் பிரம்மத்தின் இடத்துல நம்ம ஐக்கியம் ஆகிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆலமரத்தினுடைய பழத்தை எடுத்துருவாம்பார். அதை உடச்சி பாரும்பார், என்ன இருக்கும்பார், சின்ன விதை இருக்கும்பார். அந்த விதையை அப்படிம்பார். இதுக்குள்ளே என்ன தெரியறதும்பார். ஒன்றும் தெரியலையப்பா அப்படிம்பார். இல்லை, இந்த விதைக்குள்ளே தான் பெரிய ஒரு ஆலமரம் ஒழிஞ்சுட்டு உக்காந்துட்டு இருக்கு. இந்த விதையை போட்டோன்னா நாளைக்கு அதுலேருந்து தான் இவ்வளோ பெரிய ஆலமரம், நம்ம பார்க்கக்கூடிய ஆலமரமே வெளியில் வரும். அந்த மாதிரி அதை நீ பார்க்கணும். அதே மாதிரி ஸ்வர்ணத்தை காண்பிப்பார். இது என்னது, மோதிரம் அப்படிம்பா. மோதிரம் இல்லடா கண்ணா, அது ஸ்வர்ணம். அதே ஸ்வர்ணம் தான் நாளைக்கு மோதிரமாகவும் ஆகும், வேணும்னா காதுக்கு தொங்கட்டானாவும் ஆகும், வளையலாக கூட மாறும். அதை ஸ்வர்ணம்னு நீ பார். அந்த மாதிரி மூலத்தை ஒரு பானையை காண்பிப்பார். இது என்னன்னு கேட்டால் பானை அப்படிம்பா. பானை இல்லடா கண்ணா, இது வெறும் மண். இந்த மண் பானையாகவும் ஆக்கலாம், விளக்காகவும் ஆக்கலாம், நீ எது வேணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி ஆக்கலாம். அப்போ அந்த மூலத்தை நீ மண் தங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன்னா போதும். அதே மாதிரி எல்லாமே பரபிரம்மம் தான் இந்த ஜகத்தில். அதை நீ தெரிஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு பேதாபேதங்கள்லாம் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் தெரியாது அப்படின்னு. அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் வித்யா வினேசம் பண்ணே பிராமணே கவியஸ்தினி சுனீஷைவ ஸ்வபா கேச்ச பண்டிதா சமதர்ஷினா அப்படிம்ப. பண்டிதனாக இருக்கக்கூடியவன், அதாவது நல்ல வித்தியைகள் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டவனாக இருந்தான்னா நாயின் இடத்துலையும் சரி, ஒரு பிராமணன் இடத்துலையும் சரி, ஒரு சண்டாளன் இடத்துலையும் சரி, ஒரு மரத்தின் இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் பரபிரம்மத்தை பார்ப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அல்டிமேட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அல்டிமேட்டை தெரிஞ்சுட்டு அந்த அல்டிமேட்டை பிடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றதெல்லாம் நமக்கு ரொம்ப அற்பமாகத்தான் தெரியும். அப்போது அந்த மாதிரி இப்போ அந்த சன்னியாசிகள்னாலே என்ன, எல்லாத்தையும் பரித்தியக்தமாக விட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், பரபிரம்மம் ஒன்றே போதுங்கும் பொழுது அவளுக்கு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கவலையே படமாட்டா. அதை தான் இந்த வித்யாதுரானாம் நகுருர்ன பந்துகு. வித்யை, ஒருத்தனுக்கு படிப்பு வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் பந்து சொந்தக்காரால் பார்க்க மாட்டான், குரு யார் பெரியவரா சின்னவராலாம் பார்க்கவே மாட்டான். அதே மாதிரி அர்த்தாத்துரானாம் நபயம் ந லஜ்ஜா. அர்த்தம், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் யார் ஒருத்தரையும் பார்க்க மாட்டான். காமாத்துரானாம், காமத்தில் பீடிக்கப்பட்டிருக்கான்னா அவன் எந்த இடம் எங்கே இருக்கோ யார் இருக்கா அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே பட மாட்டான்பா. அந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சுட்டோம்னா மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் இங்கே கவி எதுக்காக சொல்ல வரேன்னா, தாயாருங்கிறது அல்டிமேட்டிங்க. அந்த அல்டிமேட்டை நம்ம பிடிச்சுட்டோம்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்திரன் ஆகட்டும், அக்னி ஆகட்டும், வருணன் ஆகட்டும், நவகிரகங்கள் ஆகட்டும், காளி பிரத்யங்கிரி சிவன் அது இது எல்லாமே நமக்கு பெருசாக தெரியாது. அந்த அல்டிமேட்டை பிடிச்சிக்கணும். அப்போ அதனால் மற்றதெல்லாம் வேஸ்ட்டு, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை. அந்த அல்டிமேட் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
அப்போ அல்டிமேட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மற்றதை நம்ம எதை வசத்தின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நம்ம சொல்லி காண்பிக்கணும் இல்லையா? அதைத்தான் கவி இங்கே காண்பிக்க போகிறார். ஆகையினால இவர் பரம வைஷ்ணவர், அதனால் ஸ்மார்த்த துவேஷி, மற்ற விதமான இந்த 6 விதமான மதங்கள் சங்கராச்சாரியர் ஸ்தாபித்தார். அதாவது சாக்தம், கௌமாரம், வைஷ்ணவம், சைவம், கானாபத்தியம், அதுக்கப்புறம் சௌரமானம் அப்படின்னு, அது சௌரம் அப்படின்னு, இது எல்லாத்துக்கும் எதிரானவர் கிடையாது. அவர் சொல்ல வர்ற விஷயம் பரம உத்கிருஷ்டமான ஒன்றுத்தை பிடிச்சுண்டியானா அதிலே உனக்கு எல்லாம் கிடச்சிடும் பொழுது மற்றதெல்லாம் என்னத்துக்குங்கிற ஒரு கேள்வியைத்தான் அவர் கேட்குறார். அதுக்குண்டான ஞானத்தை நமக்கு இங்கே பலவிதமான கவி சமத்காரங்களோட சொல்ல போகிறார். இந்த பரிசங்கியா அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீமாம்சா சாஸ்திரத்தில் விதி, நியமம், பரிசங்கியா அப்படின்னு சொல்லுவாள். விதி அப்படின்னா இதுதான்ப்பா, இதைத்தான் நீ செஞ்சாகணும் அப்படிங்கிறது விதி. நியமம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரூல்ஸ் இருக்கும், சில சமயத்தில் அதை மாற்றிக்க முடியும், விதியை மாற்ற முடியாது. ஆனால் நியமங்களை நம்மளாக போடுறது, அதாவது இந்த சட்டம்னு சொல்கிறோம் பாருங்க, சட்டத்தை நம்ம மாற்றிக்கலாம் வேணும்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அது இந்த பரிசங்கியா அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் மாறுபட்டு அர்த்தத்தை கொடுக்கறது. அதாவது இந்த பிரஸ்துதத்தில் நமக்கு இது தேவையானதா இல்லையா, அவ்வளோதான், அதை நம்ம ஏற்றுன்னு போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா மீமாம்சா சாஸ்திரத்தில் விதி இருக்குது, சட்டம் போட்டிருக்கா, நியாயத்துலேயும் இருக்குது. இதையே பிடிச்சின்னு 2 பேர் சண்டை போட்டுண்டா, இல்லைப்பா ரூல்ஸ் இப்படி தான்ப்பா சொல்லியிருக்கு, வேதம் இப்படி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கு அப்படி. இந்த கிரகண காலத்துல எல்லாம் வரும்போது பாருங்கள், அமாவாசை வந்தது, அதுக்கு காத்தால ஒரு தர்ப்பணம் வேணுமா, அப்போ சாயங்காலம் ஒரு தர்ப்பணம் வேணுமா, எங்கேயோ ஒரு புஸ்தகத்தில் ஒரு விதி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ஆச்சாரியார் நியமம் ஒன்று கொடுத்துருப்பார், விதி இருக்குப்பா, இருந்தாலும் நம்ம பூர்வர்கள் முன்னாடி இருக்கிறவா இப்படி பண்ணாப்பா அப்படின்னு நியமத்தை சொல்லுவேன். ஆனால் பிரஸ்துதத்துக்கு நம்ம என்ன விதியை பிடிச்சிக்கணுமா இல்லைன்னா ஆச்சாரியன் சொன்னதை பிடிச்சிக்கணுமா? நமக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ 2த்தையும் பண்ண முடியுமா, 2த்தையும் நான் பண்ணுறேன், இல்லை எனக்கு ஒன்று தான் பண்ண முடியுமா பண்ணுறேன் அப்படிங்கிறது பிரஸ்துதத்தை ஏற்றுக்கிறது, அதுதான் பரிசங்கியா அப்படின்னு இங்கே அர்த்தம். அப்போது நிறைய தெய்வங்கள் இருந்தாலும், வேதத்தில் பல தெய்வங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, பிரஸ்துதம் நமக்கு எது சுலபமாக இருக்குது, நமக்கு எது நல்ல ஒரு பரிணாமத்தை, ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், அதை நம்ம பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே பரிசங்கியா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் கவி. வேற என்னமோத்தையும் போடலாம், ஆனால் இங்கே பரிசங்கியாங்கிற அந்த அர்த்தத்தை, அந்த வார்த்தையை போடுறதுக்கு காரணம் அதுதான். அப்போது தேவதாந்தர பரிசங்கியா ஸ்தபகம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுட்டாலும் பரிசங்கியா ஸ்தபகம்னு சுருக்கமாக வச்சுருக்கா பெரியவா. அதுக்கு அர்த்தம் இதுதான். இங்கே மகாலட்சுமி தாயாரனுடைய வைபவங்களை மற்ற தெய்வங்களை காட்டிலும் அதிகம் அப்படிங்கிறத காண்பித்து அந்த தாயாரை நம்ம பிடிச்சிப்போம், மற்றதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இங்கே காண்பிக்க போகிறார். கிட்டத்தட்ட 30 ஸ்லோகங்கள் இருக்குது. ரொம்ப சமத்காரமான சிலேடைகள் எல்லாம் போட்டு காண்பிக்க போறார். அந்த சுவாரஸ்யங்களை அனுபவிக்கலாம். வந்தாரு ரக்ஷணே தக்ஷாம் வந்தே கோவிந்த சுந்தரீம் யத் பிரசாதா திருதே தேவாஹ சர்வே ரக்ஷிதுமக்ஷமாஹ. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் முதல் ஸ்லோகம் வந்தாரு ரக்ஷணே தக்ஷாம், அதாவது சேவிக்கக்கூடியவர்களை எல்லாம் காப்பாற்றுவதிலே கெட்டிகாரியாக இருப்பவள் கோவிந்த சுந்தரி. அந்த கோவிந்தன் இருக்கானே, அந்த பெருமாளுடைய அழகான மனைவியாக இருக்கக்கூடியவள், அவளை வந்தே நான் சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, யத் பிரசாதா திருதே சர்வே தேவாக ரக்ஷித்தும் அக்ஷமாக, யாருடைய அனுகிரகம் இல்லாம போச்சுன்னு சொன்னா எல்லா தேவர்களாலேயும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த சாமர்த்தியம் இல்லாமல் போகுமோ, அதனால இந்த தாயாரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. அப்போ தேவர்களுக்கெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த சக்தி சாமர்த்தியம் எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா தாயார் இடத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அப்போ தாயாருடைய ஒரு அனுகிரகம் இல்லாமல் போச்சுன்னா இவர்களால் ரட்சிக்கவே முடியாது. அப்போ இவா கிட்டேந்து வாங்கிட்டு தான் இவா நம்மளை காப்பாத்துறான்னு சொன்னா நம்ம நேரா அவா கிட்டே போயிடலாமே, என்னத்துக்கு இவா கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அர்த்தம். அப்போ தேவர்களை காட்டிலும் தாயார் மிகவும் உயர்ந்தவள், அவளை நான் நேராக வணங்குகிறேன், ஏன்னா அவளை என்னை காப்பாத்திடுவா அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க கவி காண்பிக்கிறார். பத்வயா ஹந்த ஷரீர பாஜா அரக்ஷிதானாமபி ரக்ஷிதானாம் தேவா முதேவா புனராபதேவா பவந்தி கிம் தே பலிவைரிகாந்தே.
லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 2வது ஸ்லோகம் சுவாமி வேதாந்த தேசிகருடைய காமாசிகாஷ்டகம்ங்கிற ஸ்தோத்திரத்தில் கடைசியில் சுவாமி தேசிகன் நரசிம்மரை பற்றி சொல்கிறச்ச துவை ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யீஹி துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யீஹி இதி நிஷ்டிததி ஸ்ரீயாமி நித்யம் ட்ரிஹரே வேகவதி தட்டாஸ்ரயம் துவாம். உன்னால் காப்பாற்ற முடியும்னு சொன்னால் வேறு யாரால் தான் காப்பாற்ற முடியும், உன்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னால் வேறு யாரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நரசிம்மா உன்னை நான் சரணாக அடைகிறேன்னு காண்பித்திருப்பார். அதே மாதிரி தான் இங்கே இதே ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார் சுவாமி கவி வெங்கடாத்வரி. பலிவைரி காந்தே, பலியினுடைய சத்ருவான விஷ்ணுவின் மனைவியே அப்படிங்கிறார். எதுக்காக இங்கே பலியினுடைய வைரி அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பெருமாள் வாமனாவதாரம் எடுத்தார், பூர்ண பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியாக இருந்தால் அவருக்கு எப்படி சக்தி சாமர்த்தியம் இருக்கும்? ஏற்கனவே நம்ம பல இடங்களில் பார்த்துட்டோம். பெருமாளுக்கு தாயார் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு, ஒன்றும் இல்லைன்னா தாயார் கூட இருந்தால் தான் பெருமாளுக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே இங்கே பெருமாள் பிரம்மச்சாரியாக இருக்கச்ச கூட தாயார் ஆயிஷின்னு வர முடியுமா? அப்போ பலி சக்கரவர்த்திக்கு சந்தேகம் வந்துடும். அப்போ அதுக்காக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தாயாரை திருமார்பில் வச்சுட்டு அந்த இடத்துல கிருஷ்ணார்ஜுன மான் தோலால் மறைச்சுன்றாராம். அப்போ தாயார் கூட இருந்துட்டு தான் இருக்கா. அப்போ தேவர்களுக்கெல்லாம் ஒரு பயம், ஐயோ தாயார் இல்லைன்னா பெருமாள் எப்படி, இவர் பிரம்மச்சாரியா வேற அவதாரம் எடுக்க போறாரு, அப்போ நமக்கு என்ன ஆகும், நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் சங்கடப்பட்டு இருக்காளாம். அப்போ கவலைப்படாதீங்க, தாயார் எங்கே தான் நான் மறைச்சி வச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி பெருமாள் அப்படி மான் தோலை பார்த்துக்கிறாராம். அந்த மாதிரி தாயார் எப்பவும் கூட இருந்துட்டு இருக்கா. அதனால தான் இங்கே பலிவைரி காந்தே அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். அப்போ சொல்கிறச்சே அம்பா துவயா அரக்ஷிதானாம் ஷரீரபாஜாம் முதேவாத் துவயா ரக்ஷிதானாம் ஆபதே அபிவா தே தேவாக பவந்தி கிம். இவெல்லாம் தேவர்களா என்ன அப்படிங்கிறார். எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, தாயே உன்னால் ஒரு பிராணி ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு மகிழ்ச்சி எங்கேயாவது வருமா? உன்னால் ஒரு பிராணி ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு துன்பம் தான் வருமா? அப்படி இவாளுடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் தேவர்கள் தான் காரணமாயிடுவாளா? ஒருபொழுதும் ஆக மாட்டார்கள். இந்த தேவர்களுடைய நிலைதான் பாவம் அப்படிங்கிறார். ஐயோ இந்த தேவர்களுக்கு வந்த நிலை. சில பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் உபயோகிக்க முடியாது, பண்ண முடியாது. நிறைய ஸ்வீட் ஸ்டால் வச்சுருப்போம், இல்லை ஸ்வீட்டுக்கு அடிக்கடி வந்துன்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அவனுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும், என்ன பிரயோஜனம்? சாப்பிட முடியுமானா முடியாது, ஒரு ஸ்வீட்டை கூட. அது மாதிரி யாருக்கு முடியாதோ அவனுக்கு சில சமயம் நிறைய விஷயங்கள் வந்து சேரும். அந்த மாதிரி இந்த ஜீவர்கள்லாம் இருக்காளே அவளுக்கு நீ ரட்சிச்சுட்டேன்னு சொன்னால் துன்பமே வராது. தேவர்கள்னால அது அவளுக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீ விட்டுட்ட ஒருத்தனை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு போய் இல்லை நாங்கள் போய் மகிழ்ச்சியை கொடுக்குறோம், தாயாரால் நீங்கள்லாம் கைவிடப்பட்டவர்கள், உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குறோன்னு அவளால் கொடுக்கத்தான் முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன்னா உன்னாலே கைவிட்டவாளாச்சே, அப்போ அவள் வந்து தேவர்களால் காப்பாற்ற முடியுமான்னா முடியாது. அப்போது உன்னால் கைவிட்டவாளை போய் காப்பாற்றுறதுக்கு தேவர்களால் முடியாது, உன்னை பிடிச்சின்றவாளை உங்ககிட்டேருந்து இழுக்கவும் தேவர்களால் முடியாது. அப்போ இந்த தேவர்களாக அவர்கள் இருந்து தான் என்ன பிரயோஜனம்? அவளுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு தேவர்களுக்காக இவர் பரிதாபப்படுறார். அப்போ தேவர்கள் நிலை ஒன்றும் இல்லை, தாயார் தான் எல்லாம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு துவனியாக அர்த்தம் கிடைக்கிறது. ஷீதஸ்வபாவாம் பவதீம் ஸ்ரிதேபியோ திவ்யாம் சமிருத்திம் தததீமதீத்ய உபாஸ்ரிதத்வம்சகமுஷ்ணமக்னிம் உபாசதே கே ஜகதம்பலோகே. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 3வது ஸ்லோகம். அக்னி பகவானோட தாயாரை ஒப்பிட்டு காண்பித்து தாயார் வந்து சிறந்தவள் அப்படின்னு காண்பிக்கிறார். பொதுவாக ஸ்ரீயமிச்சேத் உதாசனாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஹோமங்களை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அக்னி பகவான் தான் செல்வத்துக்கு நிறைய வாரி வாரி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இந்த இடத்துல இந்த அக்னி பகவானை நம்ம சேவிக்கிறதுனால நமக்கு செல்வம் வருங்கிறாலே அதெல்லாம் சும்மா அப்படிங்கிறார். எப்படி காண்பிக்கிறார்னா, ஜெகதம்ப உலகத்துக்கெல்லாம் தாயே, ஷீதஸ்வபாவா இயல்பிலேயே நீ குளிர்ச்சியான ஒரு பண்பை கொண்டவள். ஸ்ரிதேபியா யார் யாரெல்லாம் உன்னை வந்து அடையறாளோ அவளுக்கு அதிகப்படியான செல்வ செழிப்பை தததீம் கொடுக்கறதுல பவதீம் அதீத்ய உன்னை தாண்டி உபாஸ்ரித துவம்சகம், அதாவது யாரெல்லாம் அண்டி வராளோ அவளை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு யாருன்னு கேட்டால் அக்னி பகவான். இப்போ அக்னி பகவானில் ஒரு காகிதத்தை போடுறோம் அப்படின்னா அக்னியில் அவர் உடனே அழிச்சுடுறாரு இல்லையா? அதை ஒன்றும் இல்லாமல் ஒரு விறகை போட்டோன்னா அழிச்சுடுறார், தர்பியை போட்டு அழிச்சுடுறார், அன்னத்தை போட்டு அது ஒன்றும் இல்லாமல் பஸ்மமாக்கிறார். தன்னை யார் அண்டி வராளோ அவள் எல்லாரும் அழிச்சிடக்கூடியவர் அக்னி பகவான். ஆனால் உன்னை அண்டி வரவாளை நீ காப்பாற்றக்கூடியவள். அதுவும் இல்லாத அவர் வந்து கடும் உஷ்ணம்
நெருப்பு சுடக்கூடியது, ரொம்ப கடுமையானவர். ஆனால் நீயும் சீத சுபாவம், குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிறச்சு இந்த உலகத்தில் இருக்கிறவாலாம் இந்த அக்னி பகவானை போய் யாராவது போய் சேவிப்பாளா, தொழுவாளா, நமஸ்காரம் பண்ணுவாளா, செல்வம் வேணும்னு? அது முட்டாள்தனம் இல்லையா அப்படிங்கிற. அப்போது அக்னி பகவானை நாம் ஹோமம் பண்ணினோன்னா நிறைய செல்வம் சேருங்கிற வாக்கியம் இருக்குது. ஆனால் இங்கே கவி என்ன சொல்கிறாருன்னா, தாயார் தான் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி, அவள் குளிர்ச்சியான சுபாவம் கொண்டவள், தன்னை அண்டினவர்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவள். அப்படி இருக்கிறவளை விட்டு சுபாவத்தினாலே ரொம்ப சூடாக இருக்கக்கூடியவர், தன்னை அண்டி வரவா எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் தடமே இல்லாமல் அழிச்சிடக்கூடியவரான அக்னி பகவானை போய் யாராவது போய் சேவிப்பாளா, செல்வம் வேணும்னு? அது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு இங்கே சமத்காரமாக காண்பிக்கிறார். அக்னி பகவானுக்கும் தாயார் இருக்கக்கூடியதான 2 வித்தியாசத்தை காண்பித்து அதன் மூலமாக தாயார் வசத்தின்னு காண்பிக்கிறார். அஜ்ஞாத திருப்திமமிதே விபவேபி தீன பந்தும் விஹாய பவதீம் பவதோப்யவந்தீம் சக்யுஷுச்சேரபி சமாப்திதமம்ப கார்ஷ்யே கஸ்தம் பிரபஞ்சனமிஹார்ச்யது கந்தவாஹம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகம். இங்கே வாயு பகவானோட ஒப்பிட்டு காண்பிக்கிறார். வாயு பகவானையும் தாயாருக்கும் என்ன, ஏன்னா அவரும் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஏன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்டை வெட்டி ஒரு ஹோமம் பண்ணுறது அப்படிங்கிறது மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாயு பகவானை குறித்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி பண்ணும்பொழுது நிறைய செல்வம் சேரும் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை இங்கே காண்பிக்கிறார் கவி. தாயே, அளவற்றதான செல்வங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் நீ. ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட அஜ்ஞாத திருப்தி தர்ப்பம் அப்படின்னு திமிர் அகங்காரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தீன பந்தும், எளியவர்களையெல்லாம் காக்கக்கூடியவள் நீ. அதே மாதிரி சம்சாரத்தில் பவதா அபி அவந்தீம் பவதி, சம்சாரத்தில் கஷ்டப்படுறவா எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவள் நீ. இப்படிப்பட்ட ஒன்றை நான் விட்டுட்டு சக்யுஹு சுச்சே அபி, தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடியவனை கூட அழிக்கக்கூடியவன் இந்த வாயு. யார் அப்படின்னு கேட்டால் நெருப்பும் காற்றும் நண்பர்கள். நெருப்பு இல்லைன்னா காற்று கிடையாது, இது கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது அளவில் சின்னதாக இருக்கும்போது இந்த நெருப்பை என்ன பண்ணுறதா, காற்று அணைச்சிடுறது. அப்போ நண்பனையே இது ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சனம் அப்படின்னா முறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த காற்று என்ன பண்ணுறது, பெரிய ஆலமரம், மரம், அது இதெல்லாம் இருக்குது, அதை ஒன்றும் இல்லாமல் முறித்து தூக்கி போட்டுறது. அது மட்டும் இல்லாமல் கந்தவாகம்னா ஒரு அர்த்தம் வாசனையை சுமந்து வரக்கூடியதுன்னு அர்த்தம். காற்றுக்கு பேர் கந்தவாகான்னு ஒரு பேர் உண்டு, வாசனையை எல்லாம் சுமந்து வரக்கூடியது. இன்னொன்று கந்த அப்படின்னு சொன்னால் திமிர் அப்படின்னு அர்த்தம், கொழுப்புன்னு அர்த்தம். அப்போ கந்தவாகா வகத்தின்னா வச்சுட்டு இருக்கக்கூடியவன், கொழுப்பு திமிர் பிடித்தவன் அர்த்தம். அப்போது கந்தவாகான்னா அது வாசனையை சுமந்து வருதுங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு கவி இங்கே தாயாரை வசதி காண்பிக்கணுங்கிறதுக்காக இந்த வாயு திமிர் பிடித்தவன், திமிரை சுமந்து வரக்கூடியவன் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்போது இந்த வாயு பகவான் திமிரை வச்சுட்டு இருக்கக்கூடியவன், தன்னை ஆசிரியிக்கிறவர்களை நண்பனாக இருந்தாலும் அவர்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடியவன், எல்லாத்தையும் பெயர்த்து எடுத்து முறிச்சு பெருங்காற்றினால தூக்கி போடக்கூடியவன். இப்படி இருக்கிறவனை போய் யாராவது போய் இந்த உலகத்தில் அர்ச்சிப்பாளா? வேணா அர்ச்சிக்கட்டும், முட்டாளாக இருக்கிறவன் வேணா அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம் வாயு பகவானை குறித்து. ஆனால் நான் மாட்டேன்ப்பா. நான் யாரை அர்ச்சிப்பேன்னு சொன்னால் செல்வத்தை வாரி கொடுக்கக்கூடியவள், ஆனால் திமிரே இல்லாதவள், எளியவர்களை காக்கக்கூடியவர்கள். இங்கே எளியவர்ங்கிறச்சே அதே இங்கே வாயு பகவானை காண்பிக்கும் போது தன் நண்பனான அக்னி சின்னதாக விளக்காட்டம் இருக்கானா, பெரிய நெருப்பு இல்லை. இன்னொன்று பெரிய நெருப்பாக இருந்ததுன்னா அதுக்கு வாயு பகவான் துணை போவார். இந்த காற்றெல்லாம் பிடிச்சிக்கிறது, காட்டில் நெருப்பு, அந்த சமயத்தில் காற்று இன்னும் அடிச்சதுன்னா போகிறோம், அடுத்தடுத்த மரத்துக்கு தாவிண்டு காடே பெருசாக அழிஞ்சு போயிடும். இந்த கலிஃபோர்னியா அங்கேங்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட கோயம்புத்தூரில் அடிக்கடி இந்த மாதிரி ஏற்படும். அதாவது அடிக்கடினா அந்த வெய்ய காலத்தில். அப்போ காற்று பெருசாக இருந்ததுன்னா நெருப்புக்கு நண்பனாயிடும். அதே சின்னதாக நெருப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல எதிரியாக மாறிடும். ஆனால் நீ அப்படி கிடையாதுன்னு சொல்லி வாயுவை காட்டிலும், வாயு பகவானை காட்டிலும் நீ சிறந்தவள் அப்படின்னு இங்கே காண்பிக்கிறார் கவி. யம விஷய கதி ஸ்யாத்யத் கிரஹீதஸ்ய ஜந்தோஹ அமதிரமுமுபாஸ்தாம பிரபும் பாசஹஸ்தம் ஜனனி பரிகிரஹீதத்ராண ஜாதாதராம் த்வாம் அஹமகில நியந்த்ரீம் அப்ஜஹஸ்தாம் பிரபத்யே. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்லோகத்தில் 5வது ஸ்லோகம். இந்த இடத்துல வருணனோட தாயாரை காண்பிக்கிறார். வருணனை காட்டிலும் தாயார் வசத்தியானவள் அப்படிங்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். ஜனனி, தாயே,
யத்கிரஹீதஸ்ய ஜந்தோஹோ யம விஷய கதிஹி ஸ்யாத். அதாவது வருணனாலே கை கொள்ளப்பட்ட, வருணனாலே பீடிக்கப்பட்ட ஒரு பிராணிக்கு யமலோகம் அப்படிங்கிறது நிச்சயம். எப்படின்னு கேட்டால், வருணன் யார்? ஜலத்துக்கு அதிபதி. அப்போ ஜலத்தில் யாராவது போய் மூழ்கினான்னு சொன்னால் அவ்வளோதான், அவள் யமலோகத்துக்கு தான் நேராக போவாள். அப்போ வருணனோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவளுக்கு கட்டாயம் யமலோகம் உண்டு. இந்த அப்பிரபும், அதுவும் இல்லாத இவர் யாருன்னா அப்பு பிரபும். இதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று அப்பு பிரபும், அப்புன்னு சொன்னால் நீர் அப்படின்னு அர்த்தம். நீருக்கு பிரபும்னா தலைவர். இன்னொன்று அப்பிரபு, அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். பிரபு தலைவனே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இவர் தலைவனே இல்லைங்கிற அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கிறார். வேடிக்கைக்காக தாயாரை வசதி காண்பிக்கணுமேனு. இவரை யார் அண்டி நிற்கிறாளோ அவள் யமலோகத்துக்கு போயிடக்கூடியவா. அது மட்டும் இல்லாமல் இவர் தலைவனே கிடையாது, அப்பிரபுமானவர் இவர். அது மட்டுமா, அவர் கையில் என்ன ஆயுதம் வச்சுட்டு இருக்கார் பாருங்க, பாஷஹஸ்தம். சாக்ஷாத் யமனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பாஷத்தை கையில் வச்சுட்டு இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய அவரை அமதிஹி உபாஸ்தாம், அமதிஹி மதியே புத்தியே இல்லாதவர்கள் வேணாலும் நமஸ்காரம் பண்ணட்டும், நான் அவரை போய் நமஸ்காரம் பண்ணவே மாட்டேன். ஏன்னு கேட்டால், பரிகிரகீத திராண ஜாத ஆதாரம். யார் யாரெல்லாம் போய் சரண்டு போய் அடைகிறார்களோ அவர்களையெல்லாம் ரட்சிக்கக்கூடியவள், உன்னை அண்டி வந்தவர்களையெல்லாம் ரட்சிக்கக்கூடியவர்கள். ஆனால் வருணனோ தன்னை அண்டி வந்தவாளை முழுகடிச்சு யமலோகத்துக்கு அனுப்புவான். அது மட்டும் இல்லாமல் அகில நியந்திரி, எல்லோரையும் காக்கக்கூடியவள் நீ. அப்ஜஹஸ்தாம், கையில் நீ எதை வச்சுட்டு இருக்க? பாசமாக வச்சுட்டு இருக்க வருணன் மாதிரி? இல்லை இல்லை, அப்ஜம், நீர்லேருந்து தோன்றினா அந்த தாமரையை, அழகாக இருக்கக்கூடிய தாமரை, மிருதுவாக இருக்கக்கூடிய தாமரை, தேன் நிறைந்த தாமரை, அந்த தாமரையை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியவள் நீ. அப்போது உனக்கும் வருணனுக்கும் பார்த்தா அண்டினவர்களை அவன் யமலோகத்துக்கு அனுப்புகிறான், நீ அண்டினவர்களை காப்பாற்றுற. அவன் என்னன்னா தலைவனே இல்லாதவன், ஆனால் நீ எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தேவி நீ. அது மட்டுமா, அவன் கையில் பாசத்தை வச்சுட்டு இருக்கா, நீ கையில் தாமரையை வச்சுட்டு இருக்க. அப்போது அவனை அன்றினதை காட்டிலும் உன்னை சரணாக அடைவது தான் புத்திசாலித்தனம். முட்டாள்கள் தான் அவனை சேவிப்பா. ஆகையினால நான் உன்னே சரணடைகிறேன்னு தாயாரை இங்கே சரணடைகிறேன்னு காண்பிக்கிறார். குர்வாணம் பருஷை கரை குவலய கிளேஷம் பிருஷம் சத்கண ஸ்ரீஹார்யப்யுதயம் தமம் பதபனம் கேச்சின் நமஸ்குர்வதா விஸ்வானந்தகரீம் வயம் து விதுஷாம் விஸ்வாதிகாம் சம்பதம் தன்வானாம் பிரணமேம தத்ர பவதீம் தாபத்ரயத்வம்சினீம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 6வது ஸ்லோகம். இங்கே சூரியனோட தாயாரனுடைய விபவத்தை ஒப்பிட்டு காண்பித்து தாயாரை ஆசிரியிக்கிறது தான் உத்தமம் அப்படின்னு காண்பிக்கிறார். அம்ப தாயே பருஷைஹி கரைஹி குவலய கிளேஷம் பிருஷம் குர்வாணம். பருஷைஹின்னா உக்ரமானது, ரொம்ப தீவிரமானதுன்னு அர்த்தம். தீவிரமான கிரணங்களினாலே இந்த குவலய கிளேஷம், குவலயம்னா குவலய புஷ்பம், ராத்திரியில் அதை பகலில் பூக்கக்கூடியது அந்த புஷ்பம், அந்த பூக்களை எல்லாம் ரொம்ப வாட்டத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த சூரியன் வேற என்ன பண்ணுறான்னு சொன்னால், சத்கண ஸ்ரீ ஹாரி அபியுதயம். சத்து கண அப்படின்னு சொன்னால் நட்சத்திர கூட்டங்கள்னு அர்த்தம். அப்போ நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒளி இழக்க செய்பவன் சூரியன். ஏன்னா சூரியன் வந்ததுன்னா நட்சத்திரங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாதே, அது நட்சத்திரமோ சந்திரனோ எப்பொழுதும் இருக்கிறது தான். ஆனால் சூரியனுடைய வெளிச்சத்தின் காரணமாக அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அப்போது சூரியன் எப்போ மறையிறானோ அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியறது, ஆனால் இருந்துட்டு தான் இருக்கு. அப்போது இவன் வந்ததுனால இவாளுடைய நட்சத்திர அழகு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறான்னு அர்த்தம். அப்பேற்பட்டவன். அது மட்டுமா, தபனம் கேச்சித்து, இந்த சூரியனை யாரோ சிலர் வணங்கிட்டு போகட்டும், நமஸ்குர்வதா, சேவிச்சுட்டு போட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. விஸ்வ ஆனந்தகரீம், நீ உலகத்தை எல்லாம் மகிழ்ச்சியுறச் செய்பவள். அவனோ குவலய புஷ்பத்தை எல்லாம் வாட்டத்தை கொடுக்கக்கூடியவன், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வருத்தத்தை கொடுக்கக்கூடியவன். சூரியன் வந்தாச்சுன்னா, வெயில் காலம் வந்தாச்சுன்னா அப்பாடா எப்படா சாயங்காலம் ஆகும்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லோருக்கும் வாட்டத்தை கொடுக்கக்கூடியவன். ஆனால் நீயோ விஸ்வ ஆனந்தகரி, உலகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவள். அதுக்கப்புறம் விதுஷாம் விஸ்வ அதிகாம் சம்பதம் தன்வானம், இந்த அறிஞர்களுக்கு நல்ல விதமான சம்பத்துகளை, செல்வத்தை எல்லாம் நீ கொடுக்கக்கூடியவள். அவனோ சத்து கண, இந்த சத்துங்கிற இடத்துல நட்சத்திரம்னு, நட்சத்திர கூட்டங்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று நல்லவர்களுக்கு செழிப்பை கொடுக்காம இருக்கக்கூடியவன் அர்த்தம். நல்லவர்களுக்கு தாப்பத்தை, அதாவது நல்லவர்களுடைய கூட்டத்தை இல்லாமல் பண்ணக்கூடியவன் சூரியன் அர்த்தம். இங்கே அதே தாயாருக்கு சொல்றச்ச நல்ல விதுஷாம், அறிஞர்களுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவள் நீ.
அதுக்கப்புறம் தாபத்ரய துவம்சினி, அவன் தாபத்தை கொடுக்கக்கூடியவன். ஆனால் நீயோ 3 விதமான தாபங்கள், ஆத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய 3 வித தாபங்களையும் அழிக்கக்கூடியவள், ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடியவள். அப்பேற்பட்ட ஒன்னை நான் பூஜிக்கிறேன் அப்படிங்கிறார் கவிங்க. அதுதான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம். ஹரிசகி சதமன்யும் வாயசஸ்ய ஸ்வசூனோஹோ அபி விபதபனீதா வக்ஷமம் நூயஜேய அஹமவிதிதமன்யும் ஹந்த தஸ்ய ஸ்வசத்ரோஹோ அபி பரிஹிருத பீதிம் த்வாம் சுபாமாஸ்ரயேயம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 7வது ஸ்லோகம். இங்கே இந்திரனோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். ஹரிசகி, ஹரியின் தோழியே அப்படின்னு. ஸ்வசூனோஹோ, தன்னுடைய பையனான, வாயசஸ்யாபி விபத் அபநீதோ அக்ஷமம் சதமன்யுகு நோ யஜேய, தன்னுடைய பிள்ளையான காக்காசுரனை கூட ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்ற சக்தி இல்லாத இந்திரனை நான் ஒரு பொழுதும் யஜேய சேவிக்க மாட்டேன், யாஜிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். காக்காசுரன் ஏற்கனவே நான் ஒரு விருத்தாந்தத்தை அங்கே நடுவில் வந்தச்ச சொல்லியிருந்தேன். காக்காசுரன் இந்திரனுடைய பிள்ளை அப்படின்னு. அப்போது இந்த இந்திரனால் தன் பிள்ளைய, சொந்த பிள்ளையே காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும் பொழுது அவங்ககிட்ட போய் நான் போய் ஏதாவது யாச்சிக்க முடியுமா? என்ன தான் காப்பாற்றுவான் அவன்? ஒன்றும் காப்பாற்ற மாட்டான். ஆனால் தன் பகைவனான இந்த காக்காசுரனுடைய பயத்தை எல்லாம் போக்கினவள் நீ. ஆச்சரியமாக இருக்கு. அந்த உனக்கு அவிதித மன்யும், அங்கே சதமன்யு அப்படிங்கிற, சதமன்யுன்னா 100 யாகங்களை பண்ணவன் அர்த்தம் இந்திரன். ஆனால் இங்கே அவிதித மன்யு, இன்னொரு அந்த மன்யுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா கோபம்னு அர்த்தம். அவிதித மன்யுன்னா கோபமே தெரியாதவள். அவன் சதமன்யுவா இருக்கட்டும், 100 யாகம் பண்ணவனா இருக்கட்டும், ஆனால் என்ன பிரயோஜனம்? அவனால் சொந்த பையனே காப்பாற்ற முடியல. ஆனால் நீயோ அவிதித மன்யும், கோபமே தெரியாதவள். சுபாம், எப்பொழுதும் மங்களமயமானவள். அப்படிப்பட்ட உன்னை சேவிக்கிறதுல, ஆශ්‍රயம் அடைகிறதுல தானே புத்திசாலித்தனம். அதனால் துவாம் அகம் ஆශ්‍රயேய, நான் உன்னையே சரணாக அடைகிறேன். சதமன்யு எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது அவிதித மன்யு, கோபமே தெரியாத உன்னை நீதான் வேண்டும் அப்படிங்கிறார் கவி. பிரௌடைஸ்வர்ய ஜுஷோபியஸ்ய சுஹ்ருதா பிக்ஷாஷிதா அனோஜிதா யத்ர ஸ்ரீத பதம் வதந்தி விபுதா ரூட்யாஸ்வ கர்ணாதிவதே யக்ஷம் தம் யஜதாமதீர்வயமமீ த்வாமிஷ்டதாத்ரீம் ஸ்துமோ மாதர்லக்ஷ்மி மகாவிபூதி கமட்டோ யஸ்யா சகாதே ஹரிஹி. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 8வது ஸ்லோகம். இங்கே குபேரனோட ஒப்பிட்டு காண்பிக்கிறார் தாயாரை. தாயார் தான் சிறந்தவள்னு காண்பிக்கிறார். பார்க்கலாம் அது எப்படிங்கிறத. மாதா, தாயே, லக்ஷ்மியே, பிரௌட ஐஸ்வர்ய ஜுஷா அப்பி, பெரிய செல்வந்தன், செல்வத்துக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்ய, இந்த குபேரன் இருக்கானே, தன்னுடைய நண்பனான சிவனுக்கே அந்த பிச்சைக்காரத்தனத்தை போக்க முடியல அப்படிங்கிற. நண்பன் சிவனும் குபேரனும் நண்பர்களாம். அப்படி இருந்தும் கூட சிவன் இன்னும் பிச்சைக்காரனா யாச்சிச்சுட்டு தான் இருக்கார். ஏன்னா பிக்ஷாட்டனர் தானே அவருக்கு பேர். அப்போது தன் சொந்த நண்பனுக்கே உயிர் தோடனையே அந்த பிச்சைக்கார நிலைமையிலேருந்து இவரால் உயர்த்த முடியலன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் நான் யாராவது போய் யாச்சிப்பாளா? எத்திர ஸ்ரீ த பதம், ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு ஒரு பேர் தனதன்னு கூட உண்டு. த தனதன், அந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற அந்த பேர் இருக்கே. அதே மாதிரி அஸ்வகர்ண, குதிரை போன்ற காதை உடையவர்னு. குபேரனுக்கு காது வந்து குதிரை மாதிரி இருக்குமா, அதெல்லாம் வெறும்னே அப்படின்னு. ஏன்னா குதிரை போன்ற காது உடையவர்னா செல்வம் படைத்தவர்னு அர்த்தம். இன்னொன்று அயக்ரீவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ பெயர்னாலையும் சரி, அவருடைய செயல்னாலையும் சரி, அவர் வந்து பெரிய செல்வந்தன் கிடையாது, அவர் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிவனுக்கே ஒன்றும் கொடுக்கலையே, தன் நண்பனுக்கே ஒன்றும் கொடுக்காம வச்சிருக்காரு. அதுவும் இல்லாத பேரில் தான் தனதன்னு, தன செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்னு. ஆனால் கொடுக்கலையே, அது வெறும்னே வெற்று தான். ஆனால் அப்பேற்பட்ட அந்த யக்ஷன் இங்கே ஏன் இந்த வார்த்தையை போடுறாருன்னா, தேவர்களை காட்டிலும் யக்ஷர்கள் அடுத்த கீழ்ப்படியில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ தேவர்களை காட்டும் இவன் கீழானவன் தான். அதனால இவன் கொடுக்கறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டவன அதீஹி யஜதாம், புத்தி இல்லாதவன் யாச்சிக்கட்டும். அமீ வயம், என் போன்றவர்கள் எல்லாம் இஷ்டதாத்ரீம், விரும்பியதை தருகிற, துவாம் ஸ்துமஹா, உன்னையே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏன்னு கேட்டால் எஸ்யாக தே சகா ஹரி மகா விபூதிக மட்டஹா,
ஏன்னு கேட்டால் உன்னுடைய நண்பன் யார் அப்படின்னு கேட்டால் ஹரி பெருமாள். அவர் எப்பேற்பட்டவர்? மகா விபூதிக மட்டஹா. இந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறா பெரியவா. ஒன்று மகா விபூதிக மட்டஹா அப்படின்னா பல செல்வங்களை உடைய மடத்தை உடையவர்னு அர்த்தம். அதை இன்னொன்று விதத்தில் பிரிக்கிறச்சே மகா விபூதி கமட்டஹா அப்படின்னு பிரித்தா பெரிய வைபவங்களை எல்லாம் கொண்ட ஆமையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ கூர்ம ரூபியாக இருக்கக்கூடியவர் இவர், பெரிய கூர்ம ரூபியாகவர் இவர். அப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணுவே உனக்கு நண்பனானவர். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு பல செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ உன் நண்பனை நீ உயர்ந்த செல்வ அதிபதியாக நீ வச்சுட்டு இருக்க. ஆனால் செல்வத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குபேரன் தன் சொந்த நண்பனான சிவனை பிச்சைக்காரன் நிலையில தான் வச்சுட்டு இருக்க. நீ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவள். பேர்லையும் சரி, ஏன்னா தாயாருக்கு தனதானிய கரியை நமஹா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தாரித்ய துவம்சின்னிலாம் சொல்லுவான், தாயாருக்கு பேர் உண்டு. அப்போ பெயரளவிலையும் சரி நீ வசதியாக தான் இருக்க. அவன் பெயரளவில் வெறும் தனதன் செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் பேர் வச்சுருக்கானே தவிர ஆனால் கொடுக்கறது இல்லை. உனக்குத்தான் அது எல்லாமே பொருந்தும். அதனால உன்னையே நான் சரணாக பற்றுகிறேன், எனக்கு குபேரன் வேண்டாம் அப்படிங்கிற. பிரௌடிர்யஸ்ய ஹி பூர்வபக்ஷ விதிதா யோ லுப்த சூடாமணிஹி யஷ்சாஹீன முகேன தூஷித கலஸ்தம் கலங்காஸ்ரயம் அஞ்சேத் சோமமபாமர ஸ்ருதிஷிர சித்தாந்த சித்தோன்னதிம் பத்மே காங்ஷிததாம் புதஸ்துத கலாம் துவாம் நிஷ்கலங்காம் வினா. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 9வது ஸ்லோகம். இதில் சந்திரனோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறார் கவி தாயார. தாயே, இந்த எஸ்ய பிரௌடிகி, அதாவது இந்த சந்திரன் இருக்கானே, இந்த சந்திரன் பூர்வபக்ஷம்னு சொன்னால் சுக்லபக்ஷம்னு ஒரு அர்த்தம். இந்த சுக்லபக்ஷத்துக்கு முன்பக்ஷம் எதுன்னா கிருஷ்ணபக்ஷம். அந்த கிருஷ்ணபக்ஷத்தில் அவன் தெரியவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம். பூர்வபக்ஷத்துக்கு முன்பக்ஷம்னு அர்த்தம். பூர்வபக்ஷம்னு சொன்னால் பட்சத்துக்கு முன்பக்ஷம். பொதுவாக பட்சத்தில் முதல் பட்சம் எதுன்னு கேட்டால் சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷத்துக்கு பூர்வம் முன்னாடியானது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணபக்ஷம்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணபக்ஷத்தில் இந்த சந்திரன் எப்பேற்பட்டவன் தெரியவே தெரிய மாட்டான், தேஞ்சு போயின்னு இருப்பான். அது மட்டுமா, அவனுக்கு லுப்த சூடாமணிஹி அப்படின்னு அர்த்தம். லுப்த சூடாமணிஹின்னா அந்த சிவனுடைய தலையில் இருக்கக்கூடியதான அலங்காரம்னு ஒரு அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தம் இதுக்கு என்ன அப்படின்னா, அந்த லுப்த சூடாமணின்னா லுப்தஹான்னா கருமி, காசே செலவழிக்காதவன், கொடுக்காதவன் அர்த்தம். அப்போது காசை கொடுக்காதவர்களில் கருமிகளில் இவன் தான் தலை சிறந்தவன் அப்படிங்கிற. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா சிவனுடைய தலையில் அலங்காரமாக இருக்கக்கூடியவன். ஆனால் கவி இங்கே பிரஸ்துதத்துக்கு எப்படி எடுத்துக்கிறாருன்னா, இவன் கருமிகளிலேயே தலை சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் அவன். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அஹீன முக்கேன, அஹி அப்படின்னு சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். பாம்பின் அஹீன அப்படின்னு சொன்னால் அஹ இன அப்படின்னா பாம்புகள்லேயே சிறந்தவனான ராகுவினாலே எப்பொழுதும் பீடிக்கப்படக்கூடியவன் இவன். தூஷித கலஹா, அவனுடைய அந்த கலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தூஷிதம், அழுக்கு அடைஞ்சு போயிடுக்கும் ராகுவினாலே. அது மட்டுமானா கலங்காஸ்ரயம், இவன் களங்கமுடையவன். பிறவியிலேயே அவனுடைய சந்திரனில் களங்கம் இருக்கு. இப்படிப்பட்டவன் கிட்ட போய் யாராவது அஞ்சேத்து பூஜிப்பானா, அவனை போய் யாரும் பூஜிக்க மாட்டான். அபாமரக, பாமரன் அல்லாதவனை தவிர வேற யாரும் பூஜிக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாமரன்னா புத்தியே துளி கூட இல்லாதவன் அர்த்தம். அவன் தான் இப்பேற்பட்ட சந்திரனை பூஜிப்பான். ஆனால் ஸ்ருதி சிர சித்தாந்த சித்த உன்னதிம், நீ எப்பேற்பட்டவள்னா உபனிஷத்துகள்ங்கிற சித்தாந்தத்தினாலே சித்திக்கப்பட்டவள். பொதுவாக பூர்வபக்ஷம் சித்தாந்தம், இந்த வேதாந்தங்கள்லாம் பேசிக்கிறது பூர்வபக்ஷன்னு ஒருத்தர் இருப்பா. சித்தாந்திகள்னா இப்போ உதாரணத்துக்கு ராமானுஜர் சித்தாந்தின்னு வச்சுப்போம். பூர்வபக்ஷம் யாரு பார்த்தா அத்வைதிகள், சங்கராச்சாரியார்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பூர்வபக்ஷிகள்ங்கிறச்ச சித்தாந்தத்தில் இருக்கிறவா கிட்ட பூர்வபக்ஷிகள் தோத்து போயிடுவா. இதே அத்வைதிகளுடைய கிரந்தம் படி பார்க்கும் பொழுது அவா சித்தாந்திகளா இருப்பா. அதாவது சங்கராச்சாரியார் சித்தாந்தி, அங்க பூர்வபக்ஷிகள் யாருன்னு கேட்டா ராமானுஜர் பூர்வபக்ஷியா இருப்பார். அப்போ அவ ஸ்தாபிக்கும் பொழுது என்ன ஆவான்னா ராமானுஜர் தோத்துப்பான மாதிரி. அவாவாளுக்கு அவாவா பூர்வபக்ஷம், அவாவாளுக்கு அவாவா சித்தாந்திங்கிற மாதிரி. இங்க என்னன்னா கவி என்ன சொல்ல வர்றாருன்னா, உபனிஷத்துங்கிற சித்தாந்தத்தின் மூலமாக நீ பூர்வபக்ஷிகளை எல்லாம் அழித்து சித்தாந்தியாக ஸ்தாபித்து இருக்கக்கூடியவள், எப்பொழுதும் இருக்கக்கூடியவள் நீ. அது மட்டுமா, காங்ஷித தாம், யார் யாரெல்லாம் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் நீ. புதஸ்துத கலாம், பண்டிதர்களாலே போற்றப்பட்ட கலைகளை உடையவள் நீ.
நிஷ்கலங்காம், சந்திரனை போல கலங்கமே இல்லாதவள் நீ. அப்பேற்பட்ட உன்னை விட்டு நான் அந்த சந்திரனை போய் சேவிப்பேனா? ஒரு நாளும் மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அங்கே பூர்வபக்ஷம் தேஞ்சு போயிடுவான், ஆனால் தாயார்கிட்ட பூர்வபக்ஷம் வந்து தேஞ்சு போயிடுவான். அப்படின்னா இவ சித்தாந்தியா இருக்கான்னு அர்த்தம் தாயார். அதுக்கப்புறம் அவர் லுப்த சூடாமணிகி, கருமிகளுக்கு தலைவனா இருக்கக்கூடியவன். ஆனா இவளோ காங்கிததாம், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள். அவ அகீன முகஹா அப்படின்னு சொன்னா ராகுங்கிற உயர்ந்த பாம்பினாலே பீடிக்கப்படக்கூடியவள். அவர்கள் வாயினாலே, அந்த ராகுவினுடைய வாயினாலே அழுக்காக இருக்கக்கூடியவன் அவன். ஆனா இவ தாயார் எப்பேற்பட்டனா புதஸ்துத கலா, நல்ல பண்டிதர்களாலே போற்றப்பட்ட அழகை கலை உடையவள். அதுக்கப்புறம் தூஷித கலங்கா, அவன் கலகத்தை உடையவன். தாயார் நிஷ்கலங்கா, கலங்கமே இல்லாதவள். ஆகையினால உன்னை நான் சரணடைகிறது தான் வசதியை தவிர அவனை போய் நான் சரணடைகிறது இல்லை அப்படிங்கிற. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே நான் வந்து நவக்கிரகங்களை சேவிக்க மாட்டேன் அப்படிங்கிற இந்த பரிசங்கியா ஸ்தபகம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு தெய்வங்களையும் காண்பித்து அந்த தெய்வங்களை காட்டிலும் நீ சிறந்தவள் அப்படிங்கிறத காண்பிச்சுட்டு வரார். இந்த ஸ்லோகத்தில் நவக்கிரகங்களை காண்பிக்கிறார். தாயே, நவக்கிரகங்களை நான் சேவிக்கவே மாட்டேன், உன்னைத்தான் நான் சேவிப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அவகிட்ட 2 விதமான குறைகள் இருக்குது. அந்த 2 குறைகள் உன்கிட்ட இல்லை. அது என்னென்ன குறைகள் அப்படின்னு சொன்னால், இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில், அதாவது தெய்வஜ்ஞ சாஸ்திரத்தில் சில கிரகங்கள் சில ராசியில் இருக்கிறச்சதான் அது உச்சமாக இருக்கும், அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போது கொஞ்ச காலத்துக்கு அந்த ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது உச்சமாக இருக்கும், அது நல்ல பலனை கொடுக்கணுன்னா நான் அதை போய் நான் ஏன் சேவிக்கணும்? ஆகையினால இது ஒரு தோஷம். 2வது, அதே கிரகங்கள் வேறு ஏதாவது ஒரு நீச்சமான ஒரு ராசியில் போய் உட்காந்துட்டான்னா, ஸ்தானத்தில் உட்காந்தா மோசமான பலன்களை எல்லாம் கொடுப்பார்கள். மோசமான பலனை கொடுக்கக்கூடிய இப்படி ஒரே அந்த கிரகத்தை நான் எதற்காக சேவிக்கணும்? இப்படி 2 விதத்திலையும் குறைகளே இல்லாத நிர்மலமான ஒன்னைத்தான் நான் சேவிப்பேன், நீ வந்து எனக்கு எப்பொழுதுமே நன்மையைத்தான் கொடுப்ப அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே முருகப்பெருமானை நான் சேவிக்க மாட்டேன், ஏன்னா முருகப்பெருமானை காட்டிலும் நீதான் சிறந்தவள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்பக விருட்சத்தோடு ஒப்பிட்டு தாயாரையும் சிறந்தவள் அப்படின்னும் முருகன் வந்து அந்த அளவுக்கு விசேஷமானவர் கிடையாது அப்படின்னும் காண்பிக்கிறார் கவி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. தேவி ஷாக்கா பிருந்த பிரதித விபவாம். ஷாக்கா பிருந்த பிரதித விபவம்னா இந்த இடத்துல கற்பக மரத்தையும் சொல்கிறார், தாயாரையும் சொல்கிறார். எப்படி? முதல்ல கற்பக மரத்துக்கு பார்க்கலாம். ஷாக்கா பிருந்தாம் அப்படின்னா நிறைய கிளைகள், கிளை கூட்டங்கள், கிளைகளின் கூட்டங்களோடு இருக்கக்கூடியது கற்பக விருட்சம். அது மட்டும் இல்லாமல் பிரதித விபவம், பலவிதமான செல்வங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதே வார்த்தைகளை தாயாருக்கு பார்த்தோன்னா ஷாக்கா பிருந்தா பிரதித விபவம், வேதங்களின் கூட்டங்களான பலவிதமான உபனிஷத்துகளும் பலவிதமான மந்திரங்கள்லேயும் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்பட்டவள் தாயார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சத் சுபர்ண அதிரோகாம், நல்ல அழகான இலைகளை கொண்டது கற்பக விருட்சம் அப்படின்னு. அதே தாயாருக்கு பார்க்கச்ச சுபர்ண அப்படின்னு சொன்னால் கருடன், கருடன் மேலே அமர்ந்து பெருமாளுடன் செல்லக்கூடியவள் தாயார், அதிரோகாம் அப்படிங்கிறார். அப்புறம் ஜலநிதி புவம், ஜலநிதி அப்படின்னு சொன்னால் கடலில் தோன்றியது கற்பக விருட்சம், தாயாரும் கடலிலிருந்து தோன்றினாள். கல்பவல்லீம் மதல்லீம், கல்பவல்லீம் அப்படின்னா கற்பக கொடி, கற்பக விருட்சம் அப்படிங்கிறது. அதே மாதிரி கல்பவல்லீம் மதல்லீம், எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியவள் தாயார். அப்படி துவாம் உன்னை அஸ்துத்வா சேவிக்காமல் அவிகலாம், எப்படி ஒருவன் முழு பலனை அடைய முடியும்? அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா ஆகாங்ஷந்தக, சில பேர் விரும்புகிறார்கள் முழு பலனை, ஆனால் அபர்ணோத்பவம், இலையே இல்லாமல் இலையே இல்லாமல் இருக்கக்கூடியவன். இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு வேறு வேறு பேர், அது காரணமாக இருக்கக்கூடியதான பெயர்கள். அதே மாதிரி சரவணபவாம், சரவணபவாம் அப்படின்னு சொன்னால் சரவண பொய்கையில் உதித்தவர்னு அர்த்தம். ஆனால் இங்கே அம்புக்காடு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு, அதாவது அம்பு காட்டில் பிறந்தவர், ரொம்ப கடுமையானவர் அப்படின்னு. விஷாக்காம் அப்படின்னா கிளையே இல்லாதவர்னு அர்த்தம். விஷாக்கா அப்படிங்கிற பெயருடைய ஒரு அந்த 6 பெண்களில் ஒருத்தருக்கு பிறந்தவர்னு. ஸ்தானுஜாத்தம் அப்படின்னா சிவனுடைய புதல்வன் அர்த்தம். அப்புறம் கம்பங்களுடைய ஒரு கூற்றம், ஒரே ஒரு ஒற்றை கம்பம் அப்படிங்கிற மாதிரி. சம்சேவேரன், அப்படிப்பட்டவர்களை யார் தான் சேவிப்பார்கள் அப்படின்னு. இங்கே விஷயத்தை நம்ம பார்க்கணும். முருகப்பெருமானை இவர் இழிவாக பேசலை, ஆனால் அந்த
வார்த்தைகளினுடைய பொருள்களை வேறு விதமாக காண்பித்து இதே வார்த்தைகளுக்கு தாயாருக்கு உயர்ந்ததான வார்த்தைகளை காண்பித்து நகிநிந்தா ஸ்துதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசேஷம் மூலமாக தாயாரை வசத்தி காண்பிக்கிறார். அப்போ விஷாகான் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு பேர் தான்னாலும் கிளையே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அபர்ணா அப்படின்னா அபர்ணையனுடைய மகனாக தோன்றியவர் முருகப்பெருமான். ஆனால் இங்கே இலையே இல்லாத போல இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதாவது கற்பக விருட்சத்தின் எப்படி இலை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி முருகப்பெருமானை சொல்கிறச்ச சரவணபவம் அப்படின்னு சொன்னால் நல்ல சரவண பொய்கையில் அவதாரம் பண்ணினவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அம்புக்காட்டில் பிறந்தவர், அம்புக்காட்டில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு வார்த்தைக்கும் எதிர்மறையான பொருட்களை எல்லாம் சொல்லி அங்கே முருகப்பெருமானை கொஞ்சம் தாழ்த்தி காண்பித்து தாயாரை வசத்தி காண்பிக்கிறார் கவி. இங்கே தாத்பரியம் இவர்களெல்லாம் அல்ப பலனை கொடுக்கக்கூடியவள், தாயார் முழு பலனை கொடுக்கக்கூடியவள்னு சொல்கிறதுக்காக ஏற்பட்டது தான் இங்கே. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே விநாயக பெருமானையும் தாயாரையும் காண்பித்து தாயார் தான் இவ 2 பேரில் வசத்தி, விநாயக பெருமான் அந்த அளவுக்கு விசேஷமானவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறார். எப்படிங்கிறத பார்க்கலாம். தாயே கிருத ஸ்ருதி பத பிரவர்த்தானாம் சஜ்ஜன ஆதர கிருத்து ஆனனம். அதாவது நீ வேத வழியை நல்லா சிருஷ்டித்து அதை பரப்பி கொண்டிருக்கக்கூடியவள், ஆனால் அவனும் அதை தடுத்து நிற்கக்கூடியவன். எப்படி அப்படின்னா சஜ்ஜன ஆதர கிருத்து ஆனனம், நல்லவர்களுக்கு ஆதரவை பண்ணக்கூடிய ஒரு முகத்தை பெற்றவள் நீ. ஆனால் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னால் சாது வாரண முகம். சாது அப்படின்னா நல்லவர்கள், வாரணன்னா தடுக்கிறது. இந்த வாரண அப்படிங்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று யானை, இன்னொன்று தடுக்கிறதுன்னு. அப்போ இந்த இடத்துல யானைங்கிறத காட்டிலும் தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கார். நல்லவர்களை, சாது நல்லவர்களை வாரண தடுக்கக்கூடிய முகத்தை படைத்தவன் அவன். ஆனால் அதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னா நல்ல யானையைப் போல முகத்தை படைத்தவன் அப்படின்னு. அதே மாதிரி வேத வழியை தாயார் ஏற்படுத்தி அதை பரப்பி கொண்டிருக்கக்கூடியவள். ஆனால் இவர் என்ன பண்ணுறார் விநாயக பெருமான் அப்படின்னு சொன்னால் நிர்மித ஸ்ருதி விசாலம், ஸ்ருதியை வேதத்தை ஆட்டம் காண வைக்கக்கூடியவராக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதியை பயந்து ஓடி போகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்ருதி விசாலம் அப்படின்னா ஸ்ருதினா காது, வேதம்னு 2 வார்த்தைகள் இருக்குது. இதில் இந்த இடத்துல யானை முகத்தோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமான் காதுகளை அப்பப்போ ஆட்டிக்கொண்டே இருப்பார். அதைத்தான் இங்கே கவி வேதத்தையே இவர் ஆட்டம் காண வைக்கக்கூடியவர், ஸ்ருதி வேதம். அப்படிப்பட்டவர் உனக்கு சமமாக ஆகுவாரா? ஒரு நாள் ஆக மாட்டார். அதனால் நீ தான் உயர்ந்தவள், உன்னைத்தான் நான் வணங்குவேன், உன்னைத்தான் நான் ஆசிரியிப்பேன் அப்படிங்கிறார் கவி வேடிக்கையா. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 13வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே மகாலட்சுமி தாயை துர்கையோடு ஒப்பிட்டு காண்பித்து மகாலட்சுமி தாயார் உயர்ந்தவள் அப்படின்னு காண்பிக்கிறார். சுதாப்திஜே அமுதக்கடலில் அவதரித்தவளே அப்படின்னு இங்கே சம்போதனம் பண்ணுறார். காட பவானு சங்காம், காட அப்படின்னு சொன்னால் இறுக்கமானது அப்படின்னு அர்த்தம். பவானு சங்காம் அப்படின்னு சொன்னால் பவஹா பவஸ்ய தேவஹா அப்படின்னு சொல்லி சிவனை சொல்வதுண்டு. அப்போது சிவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு துர்கை அதாவது பார்வதியை காண்பிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான அர்த்தத்தை என்ன எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த பவ அப்படின்னு சொன்னால் பவானு சங்காம் அப்படின்னு சொன்னால் பவம் அப்படின்னு சொன்னால் சம்சாரம் அப்படின்னு அர்த்தம். சம்சாரத்தோடு இறுக்கமாக இருக்கக்கூடியவள் இவள் அப்படிங்கிற. அப்போது இந்த பார்வதி தேவியானவள் சிவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவள்ங்கிற அர்த்தத்தை இவர் எடுத்துக்காம அதுக்கு பதிலாக வேறு ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார். அதாவது சம்சாரத்திலே எப்பொழுதும் இறுக்கமாக இருக்கக்கூடியவள், சம்சார பற்று உடையவள் இவள் அப்படின்னு. அப்போ அப்படி சம்சாரப்பற்று இருக்கக்கூடிய அவள் நம்ம எப்படி சம்சாரத்திலேருந்து விடுவிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புகிற மாதிரி காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஷிலோச்சயாத், ஷிலோச்சயாத் அப்படின்னு சொன்னால் உயரமான மலையில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அப்போது உயரமான மலையில் இருக்கக்கூடியதான அந்த மலையிலிருந்து தோன்றினவள். ஏன்னா இவள் தக்ஷ மகாராஜனுடையது அப்படிங்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதுக்கப்புறம் ஹிமவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய மகள் அப்படின்னு சொல்லி மலைமகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய மகளாக தோன்றினவள். இவளும் கடுமையாக ஒரு பாறையாட்ட ரொம்ப கஷ்டமாக தானே இருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் துர்கா அப்படின்னு சொன்னால் பார்வதிக்கு இன்னொரு பேர் துர்கா. ஆனால் இன்னொன்று துர்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியது, அடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அது துர்கா அப்படின்னு சொன்னால் இந்த கோட்டைகள்லாம் சொல்லுவா, சித்திர துர்கா, இப்போ செஞ்சி துர்கா அப்படின்னு.
அப்போது அடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடியதுக்கு துர்கா அப்படின்னு சொல்லுவாள். அப்போது அந்த பார்வதி தேவியை அடைவதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் பொழுது அப்படிப்பட்ட அந்த தேவியை பிறர் பரே ஸ்ரயந்தாம் சேவிக்கட்டும், ஆசிரியிக்கட்டும். ஆனால் நான் யாரை ஆசிரியிப்பேன் அப்படின்னு சொன்னால் பக்தி ஏகலப்யாம், பக்தி ஒன்றினாலேயே அடையக்கூடியவளும் பவ சிந்து நாவும் சம்சார சாகரத்துக்கு கப்பல் போல இருக்கக்கூடியவளுமான துவாம் உன்னை வயம் ஸ்ரயாமகா நாங்கள் ஆசிரியிக்கிறோம் அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 14வது ஸ்லோகம். இங்கே தாயாரை சிவனோடு ஒப்பிட்டு தாயார் மிகவும் வசத்தியானவள் அப்படின்னு காண்பிக்கிறார். உன்னைத்தான் நாங்கள் ஆசிரியிப்போம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். தாயே எஸ்யஸ்தானம் ஸ்மசானம், யாருக்கு ஸ்மசானமானது இருப்பிடமாக இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் சததம் அனுச்சரா பூத வேதாள வர்க்கா, எப்பொழுதும் யாரை பூத பிசாச்சிகள் வேதாளங்கள் எல்லாம் பின்தொடர்ந்துன்னு இருக்கோ, சேலம் சர்ம, யாருக்கு தோல் உடை மாதிரி இருக்கோ, மான் தோல், இந்த மான் தோல் புலித்தோல் இது எல்லாத்தையும் தானே சிவன் போட்டுருப்பார் அப்படி. அப்போது ஸ்ரக்கு அஸ்தானாம், யாருக்கு எலும்புகளானது மாலை போல அலங்காரமாக இருக்கோ, தம் அப்படிப்பட்ட உக்ரம் அப்பி, அந்த உக்ரமான சிவனை ஏகோ பஜந்தாம், யாரோ ஒருத்தர் 2 பேர் சேவிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன் சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர், அவரை எப்பொழுதும் பூத பிரேத பிசாசங்கள்லாம் பின்தொடர்ந்துட்டே இருக்கும். அவர் ட்ரெஸ் என்ன போட்டுருப்பார்னா, உடை எதை உடுத்தின்ட்டுருப்பார்னா தோலைத்தான் உடையாக உடுத்தின்ட்டுருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு அலங்கார பூஷணங்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று இந்த எலும்புகளினுடைய மாலை, அப்படி இல்லைன்னா இந்த சித்தையினுடைய சாம்பலில் போட்டுருப்பார். இப்படித்தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உக்ரமாக இருக்கக்கூடியவர். அவரை போய் யாரோ ஒருத்தர் 2 பேர் வேணால் சேவிச்சுக்கிட்டோம், ஐயோ கஷ்டம் ஆஹா அப்படிங்கிறார். நான் யாரை சேவிப்பேன் அப்படின்னு கேட்டால் பத்மே, தாமரையில் இருக்கக்கூடியவள். அங்கே சுடுகாடு இருப்பிடம்னா இங்கே தாமரையில் இருப்பிடம். எவ்வளோ மிருதுவானது அழகானது பாருங்க. அப்புறம் அசக்ரத் தேவதா யௌவத்தேன அனுஸ்ருதா, அங்கே பூதபேஷ பிசாசங்கள் எல்லாம் அவரை பின்தொடர்றதுன்னா இங்கே தேவதைகளின் இளம் தேவதைகள் எல்லாம் பின்தொடரக்கூடியவள் அப்படின்னு. அப்போ இளம் தேவதை பெண்களினாலே பின்தொடரக்கூடியவள் தாயார். அப்புறம் க்ஷௌம பாஜம், வெண்பட்டை வஸ்திரமாக உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவள், அவர் அங்கே தோலைத்தான் உடுத்தின்னு இருக்கார். அப்புறம் ஆமுக்த முக்த கலாபா, அவர் எலும்புகளை மாலையாக போட்டுருப்பார். இங்கே முத்து மாலைகளை அழகாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட உன்னை அனுதினம் வயம் தியாயேம, தினந்தோறும் உன்னை நாங்கள் தியானித்துட்டே இருப்போம், தியானம் செஞ்சுட்டே இருப்போம், சேவிச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகு பாருங்க தாயார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 15வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே பிரம்மாவை நான் சேவிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். பிரம்மாவை காட்டிலும் தாயார் தான் வசத்தி அப்படிங்கிறத அழகாக காண்பிக்கிறார். சிந்து நந்தினி, சமுத்திரத்தின் செல்லப்பெண்ணே அப்படிங்கிறார். நாபி ஜாத்தம், இந்த பிரம்மா எங்கேருந்து தோன்றினார்? நாபி, அதாவது கொப்புள்ளிருந்து தோன்றினார். இந்த நாபி ஜாத்தம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல குடியில் பிறக்காதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ பிரம்மா நல்ல குடியில் பிறக்காதவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இங்கே எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அதரீகிருத ஹம்சம், அதரீகிருத ஹம்சம் அப்படின்னா கீழே செய்யப்பட்ட அன்னப்பறவையை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? அன்னப்பறவை தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர், அதை கீழே வைத்து வாகனமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தம் அம்சஹா அப்படின்னு சொன்னால் பரமஹம்சர்கள், துறவிகள் அப்படின்னு அர்த்தம். துறவிகளை எல்லாம் கீழே தள்ளி கீழே போட்டு மிதிக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கீழே தள்ளிவிடக்கூடியவர், கீழே வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது இவர் சன்னியாசிகளை மதிக்காதவர், சன்னியாசிகளுக்கு சரியான ஒரு மரியாதை கொடுக்காதவர் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாவை கதிப்பையே ஜந்தவாக கலையந்தாம், சில ஏதோ ஜந்துக்கள், மனிதர்கள் அல்ல, புத்தி உள்ள மனிதர்கள் அல்ல, ஏதோ ஜந்துக்கள் சேவிச்சுட்டு போட்டோம். நான் யாரை சேவிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஹம்சகதிம், அன்ன நடை உள்ளவள். அது மட்டும் இல்லாமல் ஹம்சஹான்னா பரமஹம்சஹா, சன்னியாசிகளுடைய கதிம் வழியை பின்பற்றக்கூடியவள் இவள். அதாவது நல்ல சன்னியாசிகளுக்கு வழியே, அவர்களுடைய வழியை பின்பற்றி அவர்களுக்கு உபாசனா தேவதையாக இருக்கக்கூடியவள். அப்புறம் அபிஜாத்தாம், உயர்ந்த குடியில் பிறந்தவள். அப்படிப்பட்ட துவாம் ஜகதி சுதீஹி சேவதே, உன்னை அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அறிவு உள்ளவர்கள் வணங்குகிறார்கள், சேவிக்கிறார்கள். நானும் உன்னை சேவிக்கிறேன் அப்படிங்கிற. அப்போது நல்ல அறிவு படைத்தவாள் தான் உன்னை சேவிப்பா அப்படின்னா நானும் அறிவு படைத்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இங்கே இருக்குது. அதே சமயத்தில் பிரம்மாவினுடைய ஒரு பிறப்பு சரியில்லை, அதே மாதிரி அவர் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவரை தாழ்த்து காண்பித்து தாயாரை இங்கே ஒசத்தி காண்பிச்சிருக்கார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 16வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில், அதாவது இது வரைக்கும் 13
ஸ்லோகங்களில், அதாவது 15 ஸ்லோகம் ஆகிடுது, இது 16வது ஸ்லோகம். இந்த 15 ஸ்லோகங்களில் 2 மங்களத்தை போக மிச்சம் 13 ஸ்லோகங்களில் வேறு வேறு விதமான தேவதைகளை எல்லாம் காண்பித்து அந்த தேவதைகளை காட்டிலும் நீதான் சிறந்தவள் அப்படின்னார். இந்த ஸ்லோகத்தில் பொதுவாக எல்லா தேவதாந்தரங்களும், அதாவது உன்னை காட்டிலும் வேறு தேவதைகள், வேறு பெருமாள் அப்படிங்கிறது யார் இருக்காளோ அவள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். தாயே இந்திரே, அதாவது இந்திரையே, ஜனனி தாயே அப்படின்னு சம்போதனங்களை போடுறார். இந்த பாவ குவியல்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவளும், வேறு தேவதைகளுக்கு வேலையே இல்லாமல் செய்யக்கூடியவளும், எப்பொழுதுமே மோட்ச சாதனத்தை கொடுக்கக்கூடியவளுமான உன்னையே என்னுடைய மனசு எப்பொழுதும் செவிச்சுருக்கட்டும், வேறு ஒரு தேவதைகளை பற்றியோ ஒரு தேவதாந்திரத்தை பற்றியோ நினைக்கவே வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ நீயே எல்லாத்தையும் கொடுத்துட்றச்சே, நான் ஏன் அடுத்த வாழை போய் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாவத்தை, ஒரு துவனியை இங்கே வெளிப்படுத்துகிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 17வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் அரசனோட ஒப்பிட்டு தாயாரை காண்பித்து தாயார் மிகவும் சிறந்தவள் அப்படின்னு காண்பிக்கிறார். அதாவது ஷௌரி சഖி அப்படின்னு, ஷௌரி அப்படிங்கிற பெருமானுடைய தொழியே உன்னுடைய கருணை இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைச்சிடும், மோட்சம் கூட எனக்கு கிடைச்சிடும். அப்படி உன்னுடைய கட்டாட்சம் இருந்து எல்லாம் கிடைச்சிடும் போது மற்ற தேவதைகள்னால எனக்கு என்ன பயன்? ஒருவேளை நீ எனக்கு உன் கடாட்சம் எனக்கு கிடைக்கல, உன்னால் எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னு சொன்னால் அதை மற்றவர்களால் கொடுத்துட முடியுமான்னு? அது அவர்களால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா மோட்சங்கிறது உனக்கு மட்டும்தான் அதீனம், நீ மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவள். அப்போ இவர்களால் அந்த மோட்சத்தையும் கொடுக்க முடியாது, அதே மாதிரி நீ கொடுக்கறத தடுக்கவும் முடியாத போது இவர்கள் எதுக்கு அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு உலகத்தினுடைய ஒரு திருஷ்டாந்தத்தையே காண்பிக்கிறார். உதாரணத்தை, ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் கிட்ட யாரோ ஒருத்தர் போய் ஏதோ ஒன்று கேட்குறார், ஐயா எனக்கு ரொம்ப ஏழையாக இருக்கேன், நான் எனக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கன்னு. இப்போ அதுக்கு ராஜா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டு கொடுக்க வந்தார்னா அங்கே சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் அதை தடுக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை ராஜா கொடுக்க மாட்டேன் போ உனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னால் ராஜாவை எதிர்த்து அங்கே இருக்கிறவர்கள் யாராவது கொடுத்துருவாளான்னு அவனுக்கு கொடுக்க மாட்டான். அப்போது இங்கே அரசன் தான் எல்லாம் அப்படின்னும் பொழுது அரசனை காட்டிலும் மற்றவர்களுக்கு என்ன பையன் இருந்தோம்? அந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறவள் நீ தான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதை மற்றவர்களால் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்குறவள் நீ தான். அப்படி இருக்கச்ச நீ தான் ஒசத்தி, உன்னைத்தான் நான் சேவிப்பேன் அரசர்களை காற்றும் அப்படின்னு தாயாரை ஒசத்தி காண்பிக்கிறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 18வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் தாயாரையும் தேவதாந்திரம், அதுலேயும் முக்கியமாக சூரியனை ஒப்பிட்டு காண்பிக்கிறார். ஏன்னா நிறைய மதங்கள் இருக்குது. ஆதிசங்கர பகவத்பாதால் ஷண்மத ஸ்தாபகர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதில் சௌரம் அப்படின்னு சொல்லி சூரியனை பிரதானமாக வைத்துக்கொண்டு சேவிக்கக்கூடியதான ஒரு வழிமுறைக்கு பேர் சௌரம் அப்படின்னு, அதுக்கு ஒரு மதாந்திரம் உண்டு. பொதுவாக நம்ம இந்த ஒரிசா பக்கத்தில் கோனார்க்கெல்லாம் பார்த்தோன்னா அங்கே சூரியனார் கோவில்னு தனியாக ஒரு பெரிய கோவில் உண்டு. கட்டட கலைக்கு ரொம்ப பேர் போன கோவில். அப்படி இந்த சூரியனை பிரதானமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவர்களை பற்றி இங்கே காண்பிக்கிற மாதிரி இருக்குது. தாயே திருஷ்ட அதிருஷ்ட ஈப்சித புஷி, தெரிந்தது தெரியாதது, அதாவது கண்ணுக்கு புலப்படக்கூடியது புலப்படாதது அப்படின்னு சொல்லக்கூடியதான அனைத்து விதமான பலன்களையும் உன்னுடைய திருவடி சம்பந்தத்தினால எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், பூஷ்ணு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை விரும்பக்கூடியவன் வேறு ஒரு தெய்வத்தை போய் சேவிப்பானா? கட்டாயம் சேவிக்க மாட்டான். ஏன்னா உங்ககிட்ட அதை கிடச்சிடுறது எப்படி அப்படின்னு கேட்டால், தினகரே ஸ்பஷ்டம் திருஷ்டே, சூரியன் இருக்கார், பகல் வேளை நல்ல வெளிச்சமாக இருக்குது. அப்படி இருக்கிறச்ச எல்லா பொருளும் நம்ம கண்ணுக்கு தெரியறது. திருஷ்ய சந்தர்ஷனார்த்தம். ஒரு வேளை சூரியன் இருக்கும் பொழுதே கண்ணு தெரியல, அதாவது கண்ணுக்கு அந்த பொருட்கள் தெரியலன்னு யாராவது ஒருத்தன் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இருப்பானா? அப்படி விளக்கை ஏற்றுறவன் முட்டாள் இல்லையா? அந்த மாதிரி தேவதாந்தரங்களை சூரியன் போல இருக்கக்கூடியதான நீ வெளிச்சம் நன்னா கொடுக்கும் பொழுது, எல்லாம் தெரியும் பொழுது, அல்பமான அந்த தேவதாந்திரங்களை போய் நான் சேவிப்பேனா? மாட்டேன் அப்படிங்கிற. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 19வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயாரையும் பூமியையும், அதாவது பூமி அப்படிங்கிறதையும் சில பேர் தேவதை பெருமாள் அப்படின்னு எல்லாம் கொண்டாடுவா. அதோடு இங்கே ஒப்பிட்டு காண்பித்து தாயாரை வசதியாக காண்பிக்கிறார். தாயே, ஒருத்தன் வெற்றி அடையணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றியை தரக்கூடியவள் நீதான். அது மட்டும் இல்லாமல் சாஸ்வத ஐஸ்வர்ய தாத்ரியாக, சாஸ்வதமான நிலையான செல்வத்தை கொடுக்கக்கூடியவளும் நீதான். அப்படி இருக்கச்ச உன்னை காட்டிலும் குறைந்ததான பலன்களை கொடுக்கக்கூடிய பரிமித பலதாத்ரீகி, அளவு குறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய பிற தெய்வங்களை யார் தான் போய் சேவிப்பா?
அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த சோழ தேசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பலபர நத சஸ்யாம். சஸ்யாம் அப்படின்னு சொன்னால் பயிர்கள்னு அர்த்தம். அந்த பயிர்கள் எப்படி இருக்குமா, நத தலை வணங்கினாப்புல கீழே குனிஞ்சாப்புல இருக்குமா. எதனால் அது தலை குனிஞ்ச மாதிரி இருக்குமா, பலபர இந்த கதிர்கள் எல்லாம் அதிகமாக விளைஞ்சு அதனுடைய சுமை வெயிட்டு தாங்காமல் அப்படியே அது அந்த பயிரெல்லாம் கீழே குனிஞ்சு தலை குனிஞ்சு கிடக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது வணக்கத்தை தெரிந்த பயிர்கள், நல்ல பயிர்கள். அது மட்டும் இல்லாமல் அது நிறைய செழித்து வளர்ந்துருக்கு. சோழ நாட்டினுடைய அந்த ஒரு வளம் அப்படி இருக்கக்கூடிய சோழ நாட்டை ஒருத்தர் விட்டுட்டு விந்திய பிராந்த பூமி அமூடகா பிரகடம் அட்டதிக்கும், ஒரு மூடனானவன் விந்திய பர்வத்தத்தை போய் யாராவது ஒருத்தன் போய் சேருவானா? ஏன்னா சோழ தேசங்கிறது விவசாயத்துக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியதான ஒரு பூமி, எதை போட்டாலும் நமக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடிய பூமி. அப்படிப்பட்ட பூமியை விட்டுட்டு விந்திய மலை, ஒரு காடு பிரதேசம், அந்த பிரதேசத்தில் போய் யாராவது ஒருத்தன் போய் இருப்பானா பலனே தெரியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், தாயாரே எல்லாத்தையும் கொடுத்துடுறச்சே சோழ நாடை போல தேவதாந்தரங்கள், அதாவது விந்திய மலையை போல இருக்கக்கிட்ட போய் யாராவது போய் கேட்பாளா, ஏதாவது பலனை அடைவாளா அப்படின்னு கேள்வி கேட்குறார். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 20வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே தாயாரையும் கங்கா நதியையும் ஒப்பிட்டு தாயாரை ரொம்ப உசத்தியாக காண்பிக்கிறார். கங்கை நதி போல புனிதமானவள் அப்படின்னு காண்பிக்கிறார். தாயே, மற்ற தெய்வங்களோட உன்னுடைய அந்த ஒரு பெருமைகளை ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது கூட ஒரு முட்டாள்தனமானது. ஏன்னா சமம் எப்போ ஒருத்தரை கம்பேரிசம், அதாவது சமமாக ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னா இவர்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சக்தி சாமர்த்தியம் இருக்குதுன்னு சொன்னால் ஒப்பிட்டு பேசலாம். அப்படி இல்லாத ஒருத்தனை போய் எப்படி நம்ம பேச முடியும்? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எந்த அளவுக்கு புத்தி ஞானத்தோடு இருப்பானோ அந்த புத்தி ஞானத்தை வந்து 1ஆம் கிளாஸ் பையனோட ஒப்பிட்டு நம்ம காண்பிக்க முடியுமானா முடியாது இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு ஒரு உதாரணத்தை அவர் கவி காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், அகர்தமாயாக விபுத புற தட்டின்யாக பல்வலேபியா கரிமானம் தர்துரஹ தரம் அப்பி வேத்திக்கும். சேரே இல்லாதது தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான நதி, அது கங்கா நதி, தேவலோகத்து நதி. அந்த நதி நீரும் பூமியில் பல மழை பெஞ்சு குட்டைகளாக தேங்கி இருக்கக்கூடியதான நீரும் ஒன்று தான. தர்துரஹா அப்படின்னா தவளை அப்படின்னு அர்த்தம். தவளையானது நினைக்குமா? இந்த தவளைக்கு எதுவுமே தெரியாது. அது கங்கா நீரும் அதுக்கு ஒன்று தான், காவேரியும் ஒன்று தான், குட்டை நீரும் ஒன்று தான், சேறு நீரும் ஒன்று தான் அதுக்கு. அப்போது இந்த தவளை முட்டாளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி குட்டை நீரை கங்கா நீரையும் இந்த தவளையானது ஒப்பிட்டு பார்த்துக்கிறதோ ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறதோ, அந்த மாதிரி முட்டாளாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய பெருமையையும் மற்ற தேவதைகளுடைய பெருமையும் ஒன்று தானே நினைப்பார்கள். புத்திசாலியாக இருக்கிறவர்கள் அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டார்கள். உன்னைத்தான் உயர்ந்த தெய்வம்னு கருதி உன்னையே அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 21வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். இங்கே ரொம்ப வேடிக்கையான ஒரு விசேஷமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை கொடுத்து அதோடு கூட தாயார் மிகவும் வசத்தியானவள் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். தாயே, மகாவிஷ்ணுவுடைய பத்னியே, பவத்து பிரசாத விரக வியாவர்த்தமான ஸ்ரீயா க்ஷுத்ர தேவ அர்ச்சனைஹி யா சம்பத்து உதிதா சா தீர்க்க ந திஷ்டதி. தாயே, உன்னுடைய அருள் கட்டாட்சத்தின் பயனாக ஒருவன் செல்வங்களை அடையிறான் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷமானது. அது பல காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். அதே செல்வத்தை ஒருத்தன் க்ஷுத்ர தேவதைகளை ஆசிரியித்து அதன் மூலமாக ஒரு செல்வத்தை அடையிறான்னு சொன்னால் அது தீர்க்கம் ந திஷ்டதி, ரொம்ப காலத்துக்கு அது நிற்கவே நிற்காது. எப்படி அப்படின்னு கேட்டால், அன்ன அலாபதா ஏகா ஏவ சுஷ்க வபுஷாம் கஷ்டஸ்வாச நிரோதனைஹி உபனதா பீனதா குக்ஷோ புனः கியந்தம் காலம் வசேத். ஒருத்தன் ரொம்ப பசி, அப்போ அந்த பசி வயிறு ஒட்டி போயிடுத்து பசியினால். இப்போ ஒட்டி போன வயிறு 2 விஷயங்கள் மூலமாக நிரப்பலாம். ஒன்று, சுவையான சாதம், அதாவது உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு அதன் மூலமாக அந்த ஒட்டி போன வயிறை ரொப்பலாம். இன்னொன்று, 2வது வழி என்ன அப்படின்னா, காற்றை மட்டுமே அப்படியே குடித்து வயிறை வந்து அப்படியே வீங்கின மாதிரி காமிச்சிக்கலாம், பெருத்த மாதிரி காமிச்சிக்கலாம். இப்போ இதில் முதல் வழி, அதாவது சாப்பாடு அறுசுவை உணவை நம்ம சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு ரசமான மார்க்கம், ஒரு நல்ல ஒரு வழி. ஆனால் அதே வயிற்றை ரொப்புறதுக்கு காற்று மூலமாக வச்சுட்டோன்னா எவ்வளோ நேரத்தை தான் அதை காற்றை தாக்கு பிடிச்சி வச்சுக்க முடியும்?
ஒரு 20-30 நொடிகளுக்குள்ளாகவே அந்த காற்று திரும்ப வெளியில் போயிடும், வயிறு ஒட்டின்றோம். ஆகையினால க்ஷுத்ர தேவதைகளை அடைந்து பெறக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாத வயிற்றில் காற்றை நிரப்பி வைக்கிற மாதிரி சீக்கிரத்தில் அது போயிடும். ஆனால் தாயாரை சேவித்து அதன் மூலமாக அடையக்கூடிய செல்வமானது எப்படின்னு கேட்டால், பசித்தவனுக்கு நல்ல அறுசுவையான உணவை சாப்பிட்டால் வயிறு எப்படி காலியான வயிறு ரொம்புமோ அது நிரம்பி காணப்படுமோ அந்த மாதிரி அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 22வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, நீ ஒரே ஒருத்தி தான். பக்தர்கள் என்னென்ன விஷயங்களை கேட்கிறாளோ அந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் செவி சாய்த்து அதையெல்லாம் நிறைவேற்றுகிறாய். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மங்களத்தை கொடுக்குற. அது மட்டுமா அப்படின்னு கேட்டால், பலவிதமான செல்வ செழிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துகிற. இப்படி 100 தேவதாந்தரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட உன்னுடைய இந்த ஒரு மேன்மைக்கு ஈடாகவே ஆகாது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு பௌர்ணமி காலத்தில் ஒரு நிலா மட்டும் வந்ததுன்னு சொன்னால் எப்படி எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி ஏராளமான நட்சத்திரம் இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ சந்திரன் ஒன்று தான்னாலும் கூட எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படியாக வெளிச்சத்தை தர்றதாக இனிமையை தர்றதாக இருக்குது. ஆனால் நட்சத்திரங்கள் 1000 லட்சம் கோட்டின்னு இருந்தாலும் கூட அதனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அப்போது இத்தனை பேர் தனித்தனியாக கொடுக்கறத நீ ஒருத்தியே கொடுத்துட்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ தாயார் நிலா போல் எல்லா வெளிச்சங்களையும் கொடுக்கக்கூடியவள், எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறது இங்கே தாத்பரியம். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 23வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, உன்னுடைய திருவடி தாமரைகளில் யார் ஒருவன் மனசை வச்சிருக்கானோ அவன் மற்ற தேவதாந்தரங்கள்கிட்ட கொஞ்சம் கூட மனசை லயித்து ஈடுபடவே மாட்டான். அது எப்படி அப்படின்னு கேட்டால், நல்ல அழகான இளம் மான் தளிர் இருக்குது. அந்த சுவையை குயிலானது சாப்பிட்டு சந்தோஷப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாளும் மூங்கிலினுடைய இலைகளை தேடி போகவே போகாது அப்படின்னு அர்த்தம். மூங்கிலினுடைய இலைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நீட்ட நீட்டமாக குச்சி குச்சியாக முள்ளாட்டம் இருக்கும். அதே சமயத்தில் அது அந்த அளவுக்கு மிருதுவாக ஒரு ரசமயமாக இருக்காது. ஆனால் அதே மாந்தளிரானது ரொம்ப ரசமாக இருக்கும், சுவையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரம்யமாக அழகாக இருக்கும், தொட்டாலும் கூட ரொம்ப மிருதுவாக இருக்கும். அந்த மாதிரி நீ எல்லா விதமான பயன்களையும் தரக்கூடியவள், மிகவும் மிருது சுபாவமானவள். ஆனால் மற்ற தேவதாந்திரங்கள்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறத இங்கே காண்பிக்கிறார். லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 24வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, மரணத்தை தாண்ட விருப்பம் கொண்ட ஒருத்தன் உன்னை விட்டுட்டு மற்ற தேவர்களை போய் மதிப்பானா அப்படின்னு கேட்டால் மதிக்கவே மாட்டான். ஏன்னா நீ மரணத்தை எல்லாம் தாண்டி நம்மை ரட்சிக்கக்கூடியவள். இது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் சமுத்திரத்தை தாண்டணும், சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப கடினமான ஒரு உறுதியான கப்பலை விட்டுட்டு வெறும் நாணல் புல்களை பிடிச்சுட்டே நான் சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த மாதிரி உன்னுடைய அந்த வைபவங்கள், உன்னுடைய விசேஷங்கள் இதெல்லாம் மோட்சத்தையே தரக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த உன்னை சேவிக்காமல் மற்ற தேவதைகள்கிட்ட நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 25வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, உன்னை ஒரே ஒரு தடவை யாராவது சேவிச்சான்னா கூட அவர்களுக்கு நீ பெரிய சாம்ராஜ்யத்தையே தந்துடுற. அப்படி இருக்கச்ச உன்னை தவிர மற்ற தெய்வங்களால் இப்படி ஒன்றுத்தையும் கொடுக்க முடியாது உடனே. அதே சமயத்தில் அவர்களை சேவிச்சா அப்படி என்ன தான் ஆக போகிறது? ஒரு பலனும் இல்லை. ஏன்னா நீயே எல்லாத்தையும் கொடுத்து விட்றியே. இது எப்படி அப்படின்னு கேட்டால், ராமர் கட்டின சேதுவானது ஸ்ரீ ராமசேது சம்சுத்திம் ருணாம் திசதி. யாரெல்லாம் ஒரே ஒரு வாட்டி சேவிச்சா கூட அந்த ராமசேதுவை அவர்களுக்கு எல்லா விதமான அப்பழுக்கையும் நீக்கி நல்ல மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சேத்துவை காட்டிலும் நிறைய சேத்துக்கள், பிரிட்ஜுகள் எல்லாம் ஏரி குளங்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஏரி குளங்களில் இருக்கக்கூடியதான இந்த பாலங்கள் எல்லாம் பெரிய பலனை நமக்கு கொடுக்காது. அதே தாயாரானவள் சாம்ராஜ்யத்தை தன்னுடைய ஒரே ஒரு கட்டாட்சத்தினாலே நமக்கு கொடுத்துடுறா அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்ரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 26வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, உன்னுடைய திருவடிகளை யார் ஆசிரியத்து அதை சேவித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு
பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அதே கெட்ட தெய்வங்களை எல்லாம் உபாசித்து அவர்கள் அடையக்கூடியதான அந்த செல்வம் இருக்கே, அது எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால் இளம்பெண்ணினுடைய பார்வை போல் இருக்கக்கூடியது. இளம்பெண்ணுடைய பார்வை என்னன்னா ஒரு இடத்துல நிலச்சி நிற்காது, அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு வட்டமிட்டுண்டே நோட்டமிட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி கெட்ட தேவதைகளை உபாசித்து பெறக்கூடிய செல்வமானது ஒரு இடத்துல இல்லாமல் அது நம்ம கையை விட்டு போயிடும், நமக்கு பிரயோஜனமே படாது. அப்படி நல்ல புத்தி இருக்கக்கூடியவர்கள் அதை பொருட்படுத்தவே மாட்டார்கள். உன்னை அடைந்து உன் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வத்தை தான் விரும்புவார்கள். எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல மந்திரவாதி, மந்திரங்கள் எல்லாம் தெரிந்தவன், ஜால வித்தைகள்லாம் தெரிஞ்சவன், அவன் ரசிகர்களுக்கு முன்னாடி ஒரு பூவை அப்படியே உண்டாக்குறதோ இல்லைனா பறவைகளை உண்டாக்குறதோ இதெல்லாம் பண்ணினா அவர்கள் அவனை பாராட்டி கைத்தட்டுவார்கள், திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மாயஜாலக்காரனை பிரம்மா பார்த்தாருன்னா கைத்தட்டி கொண்டாடுவாரன்னு கேட்டால் மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், இதை காட்டிலும் பன்மடங்கு விசித்திரமான இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடியவர் இத்தினூண்டு பூவையும் ஒரு பறவையையும் படைக்கக்கூடிய ஒரு இந்திரஜாலனுடைய மாய வித்தைகளுக்காக மயங்க மாட்டார். அந்த மாதிரி இந்த மாயாஜால மந்திரக்காரனுடைய வித்தை போலது கெட்ட தேவதைகளுடைய உபாசனைகள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய செல்வம் அது பறந்து போயிடும். ஆனால் பிரம்மதேவரிடத்தில் இருக்கக்கூடியதான செல்வம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால், தாயாரினுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது, தாயாரை சேவித்ததன் மூலமாக கிடைக்கக்கூடியது, அதுதான் நிலையானது அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 27வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, ஒருவேளை குற்றத்தோடு உன்னை யாராவது ஆசிரித்தார்களே ஆனால், உன்னை சேவித்தார்களே ஆனால், அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மோட்சத்தை தருகிறாய். அப்படிப்பட்ட உன்னை விட்டுட்டு சின்ன ஒரு தவறு பண்ணால் கூட மற்ற தேவதாந்தரங்கள் அந்த தவறு பண்ணினவனை, தன்னுடைய உபாசகனை, அவனுக்கே தண்டனைகள் எல்லாம் கொடுத்து அவனை கஷ்டப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட அந்த தெய்வங்களை நான் எதுக்கு போய் சேவிக்கணும்? இது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு மரம் தன்னை தன்னுடைய கிளையை ஒருத்தர் வெற்றார் அப்படின்னு சொன்னால் அந்த மரமானது மற்ற இலைகள் மூலமாக அவர்களுக்கு எல்லா விதமான நிழலையும் கொடுக்கறது. அப்படி இருக்கிறச்ச அந்த வெட்ட வந்தவனுக்கு கூட நிழலை கொடுத்துட்டு தான் அந்த மரம் இருக்குது அப்படின்னா அது போல் இருக்கக்கூடியவள் நீ. ஆனால் இந்த கெட்ட தேவதைகளை எல்லாம் போய் ஆசிரித்து அதன் மூலமாக அடையக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தனக்கு நெருக்கமான அந்த பாம்பானது நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாம்பாட்டியவே தன்னை யார் காப்பாற்றுறானோ அவனையே சில சமயத்தில் கோபத்தில் போய் கொத்திடும். அப்போ தன்னை வளர்க்கக்கூடியவன் தன்னை காப்பாற்றக்கூடிய ஒருத்தனையே கோபத்தில் இது கொத்தும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி தேவதாந்தரங்கள் தன்னை உபாசித்து இருக்கக்கூடியவனையே கூட அழிச்சிடும். அப்படி இருக்கச்ச அந்த தேவதைகளை நான் இனியன் போய் ஆசிரியிக்க வேண்டும், உன்னையே நான் ஆசிரியிக்கிறேன் அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 28வது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, இந்த க்ஷுத்ர தேவதைகள், துர்தேவதைகளை, கெட்ட தேவதைகளை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தி அவர்களை பிரசன்னமாக்கி அவர்கள்கிட்ட பிரார்த்தனை வச்சு அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பலனும் அற்பமானது, ரொம்ப சீக்கிர காலத்திலேயே போயிடும். அது அப்பேற்பட்டது. அப்படி இருக்க அவர்களை ஏன் போய் நான் அடைய வேண்டும்? உன்னையே நான் அடைகிறேன். உன்னை அடையிறது சுலபமான வழி. உன் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வமும் நிலையான செல்வம். அப்படி இருக்கச்சே நான் உன்னையே அடைகிறேன் அப்படிங்கிறார். இங்கே ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். உப்பு வியாபாரி அப்படிங்கிறவன் பெரிய பொருட்களை எடுத்துகிட்டு போய், அதாவது நிறைய உப்புக்களை எடுத்துகிட்டு போனால் தான் அவனுக்கு லாபம் கொஞ்சம் கிடைக்கும். இப்போது 1 கிலோ உப்பு அப்படின்னா கூட அது வெறும் 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்கிறது. அப்போது பெரிய முயற்சி பண்ணணும், ஆனால் பலன் சின்னதாக தான் கிடைக்கும். அது க்ஷுத்ர தேவதைகளை அடைவது போல். அதே ஒருத்தன் வேறு இன்னொரு வியாபாரி கற்பூரத்தை கொண்டு போய் விற்றா அப்படின்னு சொன்னால் முயற்சி கம்மி தான், ஆனால் பலன் மிக மிக அதிகம். எப்படி அப்படின்னு கேட்டால், கற்பூரம் கிலோவே இன்றைக்கி 1500 ரூபாய் வரைக்கும் விற்றுன்ருக்கு. அப்போது சின்ன கற்பூரம் தான், ஆனால் லாபம் மிக அதிகம். ஆகையினாலே உன்னை அடையிறதுங்கிறது சின்ன வியாபாரம். அதாவது இந்த கற்பூரத்தை போல இருக்கக்கூடியவள் நீ. உன்னை அடைந்தாலே எங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 29வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, க்ஷுத்ர தேவதைகளை அடைந்து அதன் மூலமாக பெறக்கூடிய பலனானது ரொம்ப அல்ப காலம், ரொம்ப ஸ்திரமானது கிடையாது. அதே உன்னை அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப விசேஷமானது, அது ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடியது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராவணனானவன் பரமேஸ்வரனை வணங்கி அவர்கிட்டேருந்து பல செல்வங்களை எல்லாம் அடைந்தான்.
ஆனால் அதனால் அவனுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. அதே நீ ராமரை ஆசிரியித்து, அதாவது விபீஷணன், ராவணனுடைய தம்பி விபீஷணன் ராமரை ஆசிரியித்து அவர் மூலமாக பலவிதமான நன்மைகளை பெற்றான். அப்போ நீ விபீஷணனைப் போல உன்னை யாரெல்லாம் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ எல்லா விதமான பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுத்து வாழ்விலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட உன்னை நாங்கள் சேவிக்கிறோம். அந்த க்ஷுத்ர தெய்வமான சிவன் போல இருக்கக்கூடியதான தெய்வங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா ராவணன் சிவன்கிட்ட தானே வரம் வாங்கி அவர்கிட்ட தானே செல்வம் எல்லாம் வாங்கி நான் அடைந்தான். அப்போ அதை காட்டிலும் ரொம்ப விசேஷமானவள் நீ அப்படிங்கிறார் கவி. லக்ஷ்மி சகஸ்திரத்தில் 20வது ஸ்தபகத்தில் 30வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே, உன்னை யார் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அந்த நல்லவர்கள் வேறொரு தேவதையை சேவிக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டால், அளவே இல்லாத செல்வத்தை நீ கொடுக்கும் பொழுது கருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜந்துக்கிட்ட போய் யாராவது பணி செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னு விரும்புவாளான்னா மாட்டா. அப்போ நான் உங்ககிட்டயே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா அர்த்தம், உன்னையே நான் எப்பொழுதும் சேவித்து கொண்டே இருக்கேன், அதன் மூலமாக எனக்கு எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடு அப்படிங்கிற மாதிரி கவி பிரார்த்திக்கிறார். இதோட இந்த 20வது ஸ்தபகம், அந்த பரிசங்கியா ஸ்தபகம் அப்படிங்கிறது முடியறது. மேற்கொண்டு 21வது சர்க்கத்துக்கான ஸ்தபகத்துக்கான அர்த்தத்தை அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். தன்யவாதः. நமோ நமः.